கார்த்தி, ஹாய் கார்த்தி. ஹாய் சுப்ரமணி. ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. கார்த்தி, நேற்று போனீங்களா அந்த இது மாநாடுக்கு பொள்ளாச்சிக்கு? இல்ல ப்ரோ, நான் ஊர்ல இல்லையே, வெளியூர் போயிட்டேன். 2 நாள் ஸ்பேஸ் லீவு. ஆமாம், நேற்று ஜெய்ப்பூர் போடல போயிருந்தேன். ஸ்பேஸு. அந்த நேற்று வெயிட்டிங், அண்ணா ஸ்பீச்சுக்கு வெயிட்டிங்னு போட்டிருந்தீங்களா, ஒருவேளை போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அதுவே லேட்டா தாங்க பார்த்தேன். நான் ஜெய்ப்பூர்ல இருந்தேன், அங்க டவரே இல்லை சுத்தமா. நான் இருந்த இடத்துல. நல்லா இருந்துச்சு கார்த்தி. தேங்க்யூ. ஆனால் வந்து இந்த அவர் கொஞ்சம் என்ட்ரி வரதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் அவங்க அந்த பாடி கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. நான் ஃபுல்லாக பார்த்தேன். நல்லா பேசியிருந்தார். ஆனால் எல்லாரும் மாதிரி பேசாமல் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே கார்த்தி, ஒரு வழியா அருண் ஐபிஎஸ் மாற்றிட்டாங்க. அவங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியல, எதுக்கு மாத்தினாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. ஏதோ சவுக்கு ஓவரா பேசிட்டு இருப்பாரு, சொல்லிதான் மாத்துறாங்க. நான் இன்னைக்கு தான் வீடியோவில் பேசுவேன்னு பார்த்தா அதுக்குள்ள வீடியோ வந்துருச்சு. நாளைக்கு பேசுவோம் அப்படி. கார்த்தி ப்ரோ, ஜனநாயகன் அப்டேட் ஏதாவது தெரியுமா ப்ரோ? ஜனநாயகன் 24 ரிலீஸுங்க. நாளைக்கு வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட். வந்து 24 ரிலீஸா ப்ரோ? ஆமா, கன்ஃபார்ம். ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஜேஎஸ்கே கோபின் இந்த வரும்னா ப்ரோ ஆலை காணதுக்கு அப்புறம் அண்ணன் ஆன்மீகத்தில் இறங்கிட்டாரு. அவரு முருகர் பக்தர் ஆயிட்டாரு. ஆன்லைன்ல இருப்பாரு, ஆனா ஃபேஸ்புக்ல இருப்பாரு. நீங்க அதிகமா அந்த ஃபேஸ்புக்ல முருகரை பத்தி ட்வீட்ல அது போஸ்ட்லாம் போட்டுட்டு இருப்பாரு. இப்போ பிசினஸ்லாம் இல்லையா ப்ரோ இருக்கு? இப்போ இல்ல, பிசினஸா இருக்குங்க, பர்சனலா பிசினஸ் இருக்கும். பட் ஆனா அவரு முழுக்க அந்த அரசியல்லாம் பேசுறது இல்ல. கம்ப்ளீட்டா முருகர் ஆன்மீகம் அதுல போயிட்டாரு. ஓகே. நாளைக்கு புது ட்ரெய்லர் வந்துருமா ப்ரோ? ட்ரெய்லர் ரெடி ஆயிட்டு இருக்கு புதுசா. அது எப்போ வருதுன்னு தெரியாது, ஆனா வருது. ஆனா நாளைக்கு கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிடுவாங்களா? நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு அதனால அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ. இல்லை, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பேசணும் இல்லையா, பழைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ரேட் பேசணும். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. மற்றபடி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, ஓரளவு சொல்லிட்டாங்க, டேட் 24 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று கேள்விப்பட்டேன் ப்ரோ, அந்த தெலுங்கு ஹிந்தி சென்சார் அது உண்மையா ப்ரோ? அது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 4 நாள் ஆகிடுங்க. பேக் டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சென்சார் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து டப்பிங் சென்சார் ஈஸி தான். அதில் காம்ப்ளிகேஷன் இருக்காது. அதுக்கும் ரிலீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு ரிலீஸ்க்கு சம்மந்தம் இல்லை, அதனால டிலேலாம் ஆகாது. ஒரு சென்சார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்படியே டப்பிங் அப்ளை பண்ணீங்கன்னா வந்துடும். ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நாள் 2 நாள் டிலே மீன்ஸ் நான் சொல்கிறேன் இப்பயே இப்போ நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நாளில் வந்துடும், அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. ஹாய் கார்த்தி. ஹாய் ஆனந்த், சொல்லுங்க. பெங்களூர்ல இருந்து கார்த்தி. ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த், கேட்கும் போது தெரியுது. ஓகே, தேங்க்யூ. நான் கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட். ஒன்றும் இல்லை, நான் க்ளவுட் கிச்சன் பண்ணிருக்கிறேன், சரிங்களா? ஸோ டு ஆல் த லிஸ்னர்ஸ், எனிபடி இன் பெங்களூர் இன் அண்ட் அரவுண்ட், நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். ஜெனின் ஐடி நான் வச்சிருக்கிறேன். அண்ட் பீப்புள் ஆர் அரவுண்ட் த குளோப், அவங்களாம் கேட்டாங்க. இஃப் யூ திங்க் யூ கேன் சப்போர்ட் மீ, ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி ஆஃப் யர் ஃபேமிலி மெம்பர்ஸ். க்ளவுட் கிச்சன் தாங்க வச்சுங்களா, ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ண தான். பேஸ்ட் ஆன் ரிக்வெஸ்ட் ஐல் ப்ரிப்பேர். நான் வந்து இப்போ போஸ்ட் பண்ணுறேன், யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறேன். இட்ஸ் நாட் தட் கிரேட், சும்மா நான் குக் பண்ணுற வீடியோ மட்டும் எடுத்து வீடியோ போட்டுங்க அப்போ தான். வந்து பாருங்க, இஃப் யூ ஃபீல் சம்வேர் இட் இஸ் வொர்த் இட், தென் சப்போர்ட் மீ. ஓகே, இது ஃபர்ஸ்ட். கார்த்தி, ஒரு கொஸ்டின் கார்த்தி. ஐ திங்க் சம் 3-4 years பேக் சம்திங் லைக் தட். ஓகே, இந்த எனிமி மூவி இருக்கு தெரியுங்களா? ஆமா, ஆர்யாது விஷால்து. ஆமா. அப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர் வினோத், தட் ப்ரொடியூசர், தனுஷ் எக்ஸ் மேனேஜர், ரைட்? ஆமா. அவர் வந்திருந்தாருங்க, ஓகேங்களா? ஹி கேம் ஆன் ஸ்பேஸ் அண்ட் ஹி டோல் வெரி கிளியர்லி, அந்த டும் 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 சாங் ஒன்று தெரியுங்களா? ஹி செட் வெரி கிளியர்லி. இப்போ வந்து ரெக்கார்டிங் போடலாம், பழைய சொல்லிங்கிற. ஹி டோல் வெரி கிளியர்லி தட் சாங் ஜெனரேட்டட் 5 crores.
ஆமா அது ஆமா மட்டும் கொஞ்சம் ஆமா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ளீஸ்? இல்ல அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் இல்லையா தமிழ்லயே? டும் டும் கிடையாது நினைக்கிறேன். ரோடி பேபி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். 5 இல்ல க்ரோஸ்ன்னு இல்ல சொல்லியிருப்பாரு. டும் 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 வினோத் கிடையாது. சொன்னாரு. டும் டும் கிடையாது. ரவுடி பேபி தான். ஆமாங்களா? ஆமாமா. ரவுடி பேபி சொன்னா டும் டுமும் ரவுடி பேபி அவரு இல்ல ப்ரொடியூசர். ரவுடி பேபி ஓ அவர் இஸ் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஒண்டர் ப்ரொடியூசர்ல. பார்ல இருந்தார் இல்லையா? அந்த கரெக்ட் டைம்ல கரெக்ட். ஓகே 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 ரவுடி பேபி தான் சொன்னாரு. ரவுடி பேபி ஓகே. வந்து 5 கோடி ரூபா ரெவன்யூ வந்து உண்மைதான். ஆனா பட் அந்த எப்படி படம் கார்த்திக் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா ப்ளீஸ்? I'll go and mute. ஓகே. இல்ல ஆனா அந்த அந்த பாட்டு தானே வந்து ஃபர்ஸ்ட் பில்லியன் கணக்கில் வியூஸ் போன பாட்டு அதுதானே. யூடியூப்லயும் சரி, ஸ்பாட்டிஃபைலயும் சரி, எல்லாத்துலயும் போனது இல்ல. கரெக்ட். ஸோ ரெவன்யூ வந்து வியூஸை பொறுத்து தான் ரெவன்யூ. அதுதான் பெரிய ரெவன்யூ வந்துச்சு. இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமாங்களா? ஒரு ஆடியோ லேபிளோட ரெவன்யூ எப்படிலாம் வரும்னா, ஒரு சாங்கோட ரெவன்யூ வந்து யூடியூப்ல கேட்கறது, ஸ்பாட்டிஃபைல கேட்கறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்துடும். நீங்க கேட்கறது இதெல்லாம். அதுக்கப்புறம் இதை ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றாங்க. இந்த ஐபிஎல் மேட்ச்ல யூஸ் பண்றாங்க இல்லையா? ஐபிஎல்ல யூஸ் பண்றது, ஃபங்க்ஷன் சொல்லி நீங்க யூஸ் பண்றது, டிஜே பார்ட்டி, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இது எல்லாத்துக்குமே ரெவன்யூ இருக்கு அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல இல்ல, இப்பயுமே கூட ரவுடி பேபி தான் நிறைய இடங்கள் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். அதனால ரெவன்யூ வந்துகிட்டே தான் இருக்கும், ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் ரவுடி பேபி பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. ஓகே ஓகே. தேங்க்ஸ் கார்த்திக். அந்த படம் தான், அந்த பாட்டு தான் சொன்னாரு 5 crores மேல ரெவன்யூ வந்துச்சு. ஓகே ஓகே. நான் மேபி கன்ஃபியூஸ் எடுக்கிறேன். நான் விட்டு எனிமி இந்த டும் 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 டுமும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டும் டுமும் 1 கோடிக்கு மேல வந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் லிஸ்னிங் லைவ் அன்னைக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் when he said that. அதான் டும் கேட்கலாம் டும் டவுட் இருந்துச்சு. பாட்டும் 1 கோடிக்கு மேல ரெவன்யூ வந்துச்சு. சாங், அந்த ஓகே ஓகே சாங்க்கு மட்டுமே வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்யூ. தேங்க்ஸ் ரேப்பா. ஓகே ஓகே. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல நான் இந்த அன்பே டயனா எப்படின்னா இருக்கு பாத்தீங்களா? அதாவது இல்ல தம்பி, நான் இன்னும் பார்க்கல. நல்லா இருக்கு, நாங்க பார்த்தவங்களும் நல்லா இருக்குனாங்க. வெனஸ்டே தான் பார்க்க போறேன். ஊர்ல இல்ல, நீதான் வந்தேன், அதனால தான் பேசும் லீவ். கார்த்தி இதே முரளி எப்படி கார்த்தி இருக்கு? இதே மாதிரி நல்லா போகுதே, இன்னைக்கு கூட நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க பாத்தீங்களா உங்க ரிவ்யூ எப்படி இருக்கு? பார்த்துட்டேன். நான் அன்னைக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன், பார்க்கல நீ? பார்க்கல கார்த்தி. நல்ல படம் தான். ஓகே. கதையா ரொம்ப சின்ன சின்ன சூப்பர் கிளிப்ஸ் பார்த்தேன். அந்த பட் ஆனா சுதாகரோடது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்க மாதிரி இருக்கு கார்த்தி. ஆமா, போர் அடிக்காது, என்டர்டெய்னிங்கா போகும் அந்த படம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ல ஒரு சேஞ்ச் பார்க்க முடியுது ஈஸியா. கூட்டம் கிரவுட் நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. வீக் டேஸ்லயே கூட இதே முரளிக்கெல்லாம் கூட ஒரு ஆஃப் தியேட்டர் ஃபுல்லா இருந்துச்சு. இது என்ன இந்த அநியாயமா இருக்கு? இதுக்கு எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? அப்பதான் brother நினைச்சுனே இருப்போம் தேட்டர்ல யாரும் போல நினைச்சு. இல்ல அதெல்லாம் போய் தான் brother இல்ல கதை. இல்ல 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 ப்ரோ, இது நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போனப்போலாம் வந்து வீக் டேஸ்ல எல்லாம் எம்டியா இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம், வேலூர்ல எல்லாம் தியேட்டருக்கு அவ்வளவா போக மாட்டாங்க. நான் ரீசெண்ட் டேஸா உங்க பாக்குறேன். இதுல தெரியல. நீங்க சாட்டர்டே சண்டே போனாலே உங்களுக்கு ஃபுல் ஆயிடுது brother. அது என்னன்னா, நம்ம எப்பயுமே பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயத்த ஒரு 3 மாசம் 6 மாசம் முன்னாடி வந்து நடக்கிறதான் மனசுல வச்சுப்போம், ரிமைண்ட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி அப்பப்போ மறந்துடும். எப்பயுமே அதுதான். இப்ப நீ கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்லி போன மாசம் திட்டுவோம் நம்ம. அப்ப இந்த மாசம் கரண்ட் கட்டு வந்து இல்ல, கரண்ட் சரியாயிடுச்சு கார்த்தி அப்படின்னா அதை ஆமா விட்டுருவோம். கார்த்தி ஒரு 10 நாளா இல்ல கார்த்தி. ஒரு அதான் டைம் கூட சொல்றேன், அதை கட்டல. விட்டுருவோம் நம்ம. இப்போ ரோடு சரியில்லைன்னு நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் ரோடு சரியாயிடுச்சுன்னா அதை பத்தி பேச மாட்டோம். படங்களே ஓடலன்னு பேசுவோம். அதுக்கப்புறம் 4 படம் நல்லா ஓடுனுச்சு அப்படின்னா தமிழ் சினிமா வேற மாதிரிங்க, அது மலையாள சினிமா என்னங்க. மலையாளத்தில் 4 படம் ஓடுனுச்சுன்னா உடனே டக்குன்னு வந்து மலையாள சினிமால என்னமா போட்டு எடுக்கிறானுங்க, இவனுக்கு என்ன தமிழ் சினிமால படமா எடுக்கிறானுங்க, சும்மான காசு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க, இப்படி பேசுவோம் நம்ம. எப்பயுமே அப்படிதான். அந்த ஊர் எப்படி போதோ அந்த அதே ரூட்டில் நம்மளும் போவோன்ற மாதிரி தான். அதனால அப்படி பேசுறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து படங்களே ரிலீஸ் ஆகல. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? எல்லாருமே எலெக்ஷன் மூட்ல இருக்குங்க. எல்லாருமே விஜய் என்ன பேசுறாரு, ஸ்டாலின் என்ன பேசுறாரு, எடப்பாடி என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது இப்ப இல்ல, எப்பயுமே எலெக்ஷன் டைம்ல, பீக் எலெக்ஷன் டைம்ல படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு 3 மாசம் உங்களுக்கு ட்ரை பீரியடா பார்த்ததுனால இப்போ திடீர்னு பார்க்கும்போது உங்களுக்கு படங்கள் ஓடுற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி இருக்கும். 6 மாசம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. கார்த்தி இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் கரெக்டா எத்தனை ஸ்கிரீன் கார்த்தி இருக்கு? ஒரு எக்ஸாக்டா சொல்லணும்னா
எக்ஸாக்ட் நம்பர் என்டர்லைங்க 1050 இருந்தது ஸ்க்ரீன்ஸா. தியேட்டரை ஒரு ஆனா இப்ப 700 நிறைய இருந்தது. தேட்டருங்க க்ளோஸ் பண்ண மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி புதுசாவும் ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல. அதுதான் உங்களை கேட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். 1100 அதுதான். அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்க்ரீன்ஸா நான் சொல்ல ஸ்க்ரீன். ஓகே ஓகே. தியேட்டரை வந்து 700 750 அந்த மாதிரி இருக்கலாம். 700 டு 750 இருக்கலாம். அந்த டேட்டா வேணா எடுப்போம். எடுத்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்றேன். அதுக்குள்ள தான் இருக்கும். ஓகே ஓகே பிரதர். சரி, இந்த வாரம் கட்டா குஸ்தி நல்லா போச்சுங்க. செகண்ட் வீக் வந்து கட்டா குஸ்தியுமே வந்து பெரிய கலெக்ஷன். அந்த படம் 2 வீக்ஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இப்பதான் 3 பிளாக் பஸ்டர். கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு எப்படி கட்டா குஸ்தி ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சா? பார்ட் 1ஓட இது கொஞ்சம் சுமார் தான். பட் ஆனா ஓகே. அது இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான இதுக்கு போதும், அவ்வளவுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிச்சிரும். கார்த்தி ஒரு வீடியோ பார்த்தேன். சூர்யா ஃபேன்ஸ் அவங்க சர்க்கிள் அதான் அந்த நலத்திட்டங்கள் சம்திங் கொடுத்துருந்தாங்க அந்த மிஷன்லாம். பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். அது முதல்வர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க டைரக்டா. இப்ப அவங்க சைட்ல இருந்து அந்த ஐடியா இல்லைன்னும் போது அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல. மிச்சபடி எல்லாமே போட்டிருக்கலாம். சும்மா உங்களுக்கு இதுவா கேட்கறேன், நான் தப்பா கேட்கல. நான் தான் சொல்லிட்டேன், யாருக்குமே ஐடியா இல்லை அப்படின்னு நாங்க சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் சும்மா அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. எல்லா நடிகர்களுக்கும் அது பல டைம் சொல்லியிருக்கல. நடிகர்களுக்கு எல்லாருக்கும் நடிக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் நடிக்கணும், அப்புறம் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்கும். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் சூப்பர் ஹீரோ ஆகணும் ஆசை இருக்கும். அப்புறம் ரஜினி ஆகணும், எம்ஜிஆர் ஆகணும், இதான் ஆசை, அவ்வளவுதான். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஓகே ஓகே இது. ஒண்ணு அச்சீவ் பண்ணும்போது அது தோணதான் செய்யும். யாருமே அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஆசையே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. ஓகே. இல்ல எல்லாருக்கும் அந்த நீங்க ஆசை. பாத்தீங்களான்னு பார்த்தா ஓகே பாத்துருக்கீங்க. ஓகே. அந்த ஆசையை வெளில சொல்றதுக்கான கால சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா அதை சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாரும் அமையல அப்படின்னா அதை பத்தி அப்படியே இல்லைங்க, நான் அப்பீல் இருந்து அப்படிதான், நான் அதில் ஆசைப்படுறது இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. இன்னொன்னு எல்லாரும் புதுசா வந்துட்டாங்கன்னா அந்த இருக்கிற 2 கட்சியும் ஆள் இல்லாத அடையாள மாதிரி ஆயிடுவாங்க போல கார்த்தி இவங்க. இப்ப அண்ணாமலை வந்துட்டாருன்னா ஃபுல்லா ஃபோக்கஸ் அங்க போகுது. இப்ப இன்னும் 2 பேர் புதுசா கொஞ்சம் பெரிய இதுங்க தெரிஞ்ச ஃபேஸுங்க வராங்கன்னா இவங்களெல்லாம் கஷ்டம் தான் போல. இதுக்கப்புறம் கஷ்டம் தாங்க. திமுக கஷ்டம் தான். அதிமுககாரங்க கோச்சிக்குவாங்க, நம்ம சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு மாற்றம் நடந்துருச்சு. அந்த மாற்றம் பிடிக்கல அப்படின்னா இன்னொரு மாற்றத்தை தான் மக்கள் தேடுவாங்களே தவிர இதுக்கு இந்த பழைய இதே பரவாயில்ல அப்படின்னு யாரும் போக மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்க, 0000 யூஸ் பண்றீங்க. இதை விட எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆண்ட்ராய்டு சரியில்லைன்னு நீங்க ஐஃபோனுக்கு மாறுவீங்களே தவிர, இல்ல நான் பழைய ஃபோனை யூஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு, இதுக்கு வந்து பழைய ஃபோனே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப கம்மி. 100ல ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாற்றத்தை நோக்கி நீங்க போயிட்டீங்க. ஒரு மாற்றம் நடந்துருச்சு. இன்னொரு மாற்றம் வந்து இதுக்கு மாற்றா தான் நடக்குமே தவிர, இதுக்கு பின்னாடி வந்து ரிவர்ஸ்ல போறதுக்கான வாய்ப்பு இல்லை. உண்மை அதான் கார்த்தி. அவங்க யாருமே அந்த ஃபாலோ பண்றதில்ல திமுகவை. அவங்களே இப்ப ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா அந்த ராஜேந்திர பாலாஜின்னு பாத்தீங்களா ஒரு ஸ்பீச்சை, ஸ்டாலின் கோவப்பட்டா ஆட்சி முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்களே தேவலமாவே விட்டுனாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மெர்ஜ் ஆயிடுங்க அடுத்த 5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா. இதான் கார்த்தி எல்லாரும் 35 சொல்றாங்க. வருஷம் ஏடிஎம்கே டிஎம்கே மெர்ஜாக நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். ஆயிடும். கார்த்தி, இந்த குட் ஈவினிங். இந்த பாரதி ராஜா, பாக்யராஜ், இப்போ ஜானகி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எதனா அவங்களுக்கு இரங்கல் இது எதனா பிளான் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் அந்த டைம்ல பண்ணுவாங்க. அண்ணா இந்த ட்ரெயின் ஆடியோ லான்ச் பாத்தீங்களா? நான் பார்க்கல நவீன், ஆனா நல்லா பேசியிருக்காரு மிஸ்கின் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையா அது
பார்க்கலாம். அவர் நல்லா பேசியிருந்தாரு. நான் யுகி சேதுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஆமா. அவரு வாய் விட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, நாசர் வந்து இந்த மாதிரி மிஷ்கின் எப்பவுமே எனக்கு வந்து பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாரு, நான் ஃபுல்லா படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. உடனே ஒரு பக்கத்துல இருந்து தக் லைஃப் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களா, படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாரு. சம்பந்தமே இல்லாம ஸ்டேஜ்ல அந்த மாதிரி பேசிட்டாரு. அதுல இருந்து ஃபன் தானே. கரெக்ட் தானா? நான் வேற ஒரு படம் ஆடியோ லான்ச் போயிட்டு இருக்கும்போது இதை பிடிச்சி அடிக்கணும்னு என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? தக்லீஃப் மொக்க படம் தானே. கண்டிப்பா மொக்க படம் தான். பட் இல்ல அதுல மாற்று கருத்து. சினிமா இல்ல இல்ல என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப எமோஷனலா பார்க்க நீங்க ஸ்பாட்டிஃபை பட் யூகி சேது மாதிரி வெரி நாலேஜபிள் பர்சன் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல, பாலிவுட்ல கூட சரி, ஹாலிவுட்ல பாலிவுட்ல எல்லாத்துக்குமே அவங்க படத்தெல்லாம் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்குவாங்க. ஹீரோஸே உட்காந்து ஹாலிவுட்லாம் கலாய்ப்பாங்க, கிண்டல் அடிச்சுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க வந்து ஒரு படத்தை பத்தி யாராவது ஒருத்தர் பேசுறதே வந்து பெரிய குற்றம் நினைக்கிறீங்க. என்னங்க மணிரத்னம் படத்தை ஒருத்தர் பேசிட்டாரா, அதை எப்படி பேசலாம்? ஐயோ இவர் படத்தை அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. அது கிடையாது. சினிமா இல்ல என்டர்டைன்மெண்ட்னா அந்த கார்த்தி, என்டர்டைன்மெண்ட்டை வந்து ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதான். எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்டாக பேசுறதுல என்ன இருக்கு? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. இதே மணிரத்னத்தை வந்து எல்லாரும் புகழ்ந்த காலமும் இருக்கு இல்லையா? படம் கண்டிப்பா. நல்லா, அந்த படத்தை தானே பேசுறோம், நம்ம அவரை பத்தி பேசல. இல்ல Right, கார்த்தி, when he brought out about யூகி சேது, உண்மையாவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு ரொம்ப நாலேஜபிள் பர்சன். பீப்புள் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. தோ அவர் நடிப்பு இதெல்லாம் இல்லையே தவிர நிறைய பேர் தே ரீச் அவுட் டு ஹிம் அப்படின்னு வாங்கலாம். யூவி சேது. ஆமா ஆமா. Karthi, sorry, Anand again. சொல்லுங்க ஆனந்த். இல்ல, I will just talk to just feedback ரெண்டு பேருக்கு மட்டும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜனார்தன், your voice is good, okay? ஓ தேங்க்யூ. Naveen, I think you're the one who met Miskin sir, right? Like last Yes. week சொன்னீங்க ஸ்டோரி போயிட்டு லைக் வீட் the ஆஃபீஸ்க்கு வந்தெல்லாம் ஸ்டோரி இங்க தானே அது? ஆமா ஆமா நான் தான். ஓகே, வெரி நைஸ். I'm a Miskin fan actually. Miskin sir fan நானோ. ஓகேங்களா? Okay. With your passion, whatever you did, hats off to you. Train puts போந்து அங்க இருந்து I don't know man, I can't do it. But Karthi said one feedback, don't go behind big directors, they'll not even value you. Okay, Okay. சின்ன directors போங்க, very good. But if I was you, okay, at least if I was you, last நான் சொல்லிட்டு வரேன்னு, இப்போ ட்ரெயின் ட்ரெய்லர் வந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கு ட்ரெய்லர், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த விஜய் சேதுபதி தாடி பாருங்களேன், அதுதான் டிராபேக் ஆயிடுச்சு. 96ல he grew the beard for that character. If Miskin can do it, he takes 2 years 3 years for a movie, he should have made Vijay Sethupathi sir to grow beard. கரெக்ட்டுங்களா? இது ஃபீட்பேக் கொடுத்து வந்துருங்க. For me it is a kind of drop down மாதிரி. பியர்ட் வந்து ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு ட்ரெயினர்ல. அதுதான் சொல்றேங்க கார்த்தி, அதுதான் சொல்றேன், ரொம்ப மோசமா இருக்கு. மேக்கப் டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா வளர்ந்துருச்சுங்க. நீங்க இன்னும் வந்து பழைய காலத்துல இருக்க மாதிரி நம்ம வந்து இந்த விக்கு சட்டி மாதிரி ஒட்டு தாடி அப்படியே தெரியுது. தெரியாத அளவுக்கு விக்கிற அளவுக்கு வந்துருச்சு டெக்னாலஜி. அந்த அளவுக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த டைம்ல இது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கும் புரியல. படமா பார்ப்போம், படமா ஒருவேளை அந்த கேரக்டர் ஒட்டுதாடி வச்சுட்டு படத்துக்கு வர ட்ரெயின்ல வர ஒரு கேரக்டரா கூட இருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனா மிஸ்கின் இவ்வளவு பிளண்டரா ஒரு படத்தை, ஏன்னா பார்க்கும்போது நமக்கு தெரியுது, நீ இப்படி தாடி வச்சுட்டு ஒருத்த வரான், இனியா ஒட்டு தாடின்னு தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். If I was Naveen, probably frustration சொல்லிட்டு சார் கிட்ட சொல்லிட்டு நிஜமாலே இப்போ வேலை கிடைக்கணும் போய் சொல்லிட்டு வந்துட்டு. பொலிதானுக்கும் தெரிஞ்சிருக்கும், மிஸ்கினுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் விஜய் சேதுபதி கேட்டிருப்பார்ல, சார் என்ன தாடின்றீங்க, அப்புறம் தாடின்றது தாடி மாதிரி தெரியுது நல்லா அப்படின்னு. ஏன்னா விஜய் சேதுபதி நிறைய படங்கள் தாடி வச்சிருக்காரு. அதனால மேபி இருக்கலாம் அந்த கேரக்டர் அப்படி ஒரு ஏதோ விட்டு தாடி வச்சுட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். பட் அதையும் தாண்டி படத்துல உண்மையில தாடின்னு இருக்குன்னாங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனம் பண்ணலாம். அது படம் வெளியில வந்தாதானே தெரியும். இப்போதைக்கு அந்த டீசர் கட்டு நான் நம்புறேன் மிஸ்கின் அந்த மாதிரி எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கேவலமான தாடி வச்சு ஒரு ஹீரோவை காட்ட மாட்டாரு, அந்த மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். பட் கார்த்தி இதுல வந்து சூரிய இருக்கிற சூரி இந்த ட்ரெயின் ஃபிலிம்ல சூரிய இருக்கிறது பரோட்டா சொல்லுங்க. அது 7 கடல் 7. bro, அது 7 கடல் 7 மலை. ஓகே ஓகே, ராம் சார் ஓகே ராம் சார் ஓகே ராம் சார். அதுதான் ப்ரோ ஆச்சு.
அந்த படத்துக்கும் வெயிட்டிங் தான். எனக்கு ஒரு 200 டைம் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க 200 டைம் கேட்ப. சாரி சார், நான் வீட்டில் போடுறப்போ எல்லா படங்களுமே பிசினஸ் தான் தம்பி. பிசினஸ் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிறவங்க தான். ஓகே. கார்த்தி, உங்களோட ஃபீட்பேக் என்ன அண்ணாமலை ஸ்பீச்சை பொறுத்தளவுக்கு? ஏங்க இதை விட பாசிட்டிவா என்ன அரசியல் பேச முடியும் சொல்லுங்க? ஏதாவது இருக்கா? பிரசாந்த் பேசுறாரு, அதை விட்டுருங்க. அவர் எப்பயுமே பிரசாந்த் வந்து திட்டுறது தான் நமக்கு பாசிட்டிவா நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் பேசுனாங்கன்னா ஓகே ரைட்டு, நீங்க திட்டுறீங்களா அப்போ சரிதாங்க அப்படின்னு போற அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும். இந்த ஜேபிஎம்ல ஒரு டைலாக் வரும் இல்லை, இன்னும் இவர் திட்டாரு அப்போ நம்ம வந்து எது தப்பா பேசிட்டோமா அந்த மாதிரி நினைச்சுக்கிற மாதிரி அவர் திட்டுறதும் ஓகே. ரொம்ப பாசிட்டிவான அரசியல் தான் பேசியிருக்காரு. இதுதான் தேவை, இப்படித்தானே இருக்கணும். இல்லை மேபி உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை. கார்த்தி நல்லா தான் பேசினாரு அவரு. இல்ல கார்த்தி, எனக்கும் எதுவுமே தெரியல. அவ்வளோ எப்படி சொல்றது, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், என் கட்சியை பத்தி பேசுறேன். நான் என்ன பேச வரேன் மட்டும் பேசினாப்புல. அந்த பெருசா அத்தவங்க நெகட்டிவ் பத்தி பேசவே இல்லை அவரு. கார்த்தி, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு இது கொடுப்பாரு, ஏன் பிஜேபி வந்து வெளியே வந்தேன், என்ன காரணம் அப்படின்றத சொல்லுவார் அப்படின்றது பார்த்தேன். பட் ஆனால் அதை சொல்லலை. ஒரு பிஜேபில இருந்து வெளில வந்த காரணத்தை தான் அப்பயே போட்டாரு. 5ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ சொல்லிட்டாரு தெளிவா. என்ன இன்னமும் புரியல ஏன் பிஜேபில இருந்து வந்தாருன்னு. இல்லை, அது புரியுது. பட் ஒரு மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறப்ப அப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அது சொல்லலை. பட் ஓவராலா நல்லா பேசினாரு. யாரையும் குறை சொல்லாம, எதையும் குறை சொல்லாம, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இயக்கத்தோட எதிர்காலம் என்ன, எப்படி பண்ண போறோம் அப்படின்றது சொன்னாரு. ரைட். ஓகே. இல்ல அவரு ஏன் வந்தேன்றத பேசினாருன்னா, டாபிக் வந்து என்ன ஈவென்ட் பண்றோன்ற டாபிக்க விட, அவர் ஏன் வந்தேன்ற ரீசன் சொன்னதை வச்சுன்னு அதை தான் அது ஓட்டுவாங்க. பெரிய ரீசனே கிடையாதுங்க. ஏன் வந்தேன் அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அந்த இல்ல கட்சியில அத டிராவல் பண்ண பத்தியே முடியாது. பேசக்கூடாது. நம்ம கோல் என்ன அச்சீவ் மெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் முடியாது. தான். அதுக்கான டிராவல் அந்த கட்சியில கிடையாது. அதுதான். அதுக்கான ரூட் அந்த கட்சியில இல்லை. அப்படின்னும் போது நம்ம தனி ரூட்ல போவோம் அப்படின்னு வந்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இல்லை, பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை அதுக்கு. அண்ட் எதுவும் சேர்த்தவாரி இறக்கல, இது பண்ணல. இட் வாஸ் வெரி கிளியர். அதுல ஒரு குத்தங்குறை இதுன்னு பெருசா இது பண்ணாம, என்னோட ரூட் இதுன்ற மாதிரி வாண்ட்ஸ் டு கோ இன் அ டிஃப்ரெண்ட் வே, அவ்வளவுதான். அதனால அவரை இது பண்ணல, அதை பத்தி பேசல. கார்த்தி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணாலே பயங்கர பீக் ஆயிருவாரு கார்த்தி. அப்படியே அந்த நம்ம ஒரு 4 வருஷம் வச்சு பேசுறதை இப்பதான் பேச ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ சின்னது இல்ல, பெருசுதான் இது. இந்த மாதிரி பண்றது சொல்றேன். இன்னும் 58 மாசம் இருக்கு அப்படின் போது நீ இப்பயே வந்து இல்ல கரெக்ட். அதனாலதான் உங்களுக்கு மந்த்லி சொல்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒன்ஸ் அதான் பண்ண போறாரு. அடுத்த 6 மாசத்துக்கான அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியா மாத்துவாரு. அப்படிதான் போகணும், அப்படிதான் போவாரு. ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. அவர் ரொம்ப கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவருங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? எப்படி இந்த மாதிரி? அதாவது எப்படின்னா, அவர் பிஜேபி வந்து வந்தாரு. ஆனா அவரோட ஸ்பீச் கேட்டு வந்து நிறைய ஃபேன்ஸ் மாதிரி ஒரு டீம் கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, நம்ம திரும்ப அந்த பிராண்டோட நேம்ல இருந்தா நம்ம வந்து டெவலப் ஆக முடியாது. ஸோ நமக்கான பிராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பிஜேபி வேற, அண்ணாமலை வேறன்ற மாதிரி தான் எல்லாமே திங்க் பண்றோம். ஆமா, என்ன பண்ணிதான் பிரதர் ஆகணும், அப்படி பண்ணி தானே ஆகணும். ஆமா, லைக் டிவி மாதிரி தானே, விஜய் மாதிரி தானே இப்பயும். இல்லைங்க, பிஜேபியில இருந்து அண்ணாமலை வந்து ஒரு ஃபேன்ஸை கூட்டத்தை சேர்த்துட்டு பிஜேபியில இருந்து வெளில வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு நீங்க சொல்றீங்கல்ல. அதுவே எப்படின்னா நீங்க சொல்றது தப்பா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா எல்முருகனுக்கு இந்த கூட்டம் இல்லையே, தமிழிசைக்கு இருந்தாங்களே, தமிழிசைக்கு கூட்டம் இல்லையே. இப்போ நயனார் இருக்காருல்ல, நயனார் நாளைக்கு வந்து நான் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நின்னாருன்னா அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குமா, கூட்டம் இருக்குமா? இது அண்ணாமலையோட கூட்டம் கார்த்தி. இது வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னா அது பிஜேபிக்காக வந்தது இல்லை, அண்ணாமலைக்காக வந்த கூட்டம் தான் அது. ஆமா, இப்பயும் நேற்று ஸ்பீச்ல
தி இன்ஃப்ளூயன்ஸ் அதை மட்டும் தான் வந்து ரிப்பீட்டடா என்னன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒரு மாஸ் டைலாக்கா பேசுறாரு, ஒருத்தர் டிஎம்கே மற்ற டீம்ல வேற மாதிரி பேசுவாங்க. இவர் வந்து ரிப்பீட்டடா நம்பன்னு என்னன்னா இதுல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்படியே வந்து சும்மா அப்படியே என்ன சொல்றது, ஒரு கட்சி மீட்டிங் மாதிரியும் வந்து ஒரு பொதுமக்கள் கிட்ட பேசுற மாதிரியும் இல்லை. இது ஒரு டைப்பா கொண்டு போகணுன்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்றாரு. இன்ஃப்ளூயன்ஸ்னா புரியல எனக்கு. என்ன மீனிங்ல சொல்றீங்க இன்ஃப்ளூயன்ஸ்? எப்படி சொல்றேன்னா அவர் அவர் வந்து சொல்றத பார்த்தா பாசிட்டிவா தான் அவரு சொல்றாரு. சொல்ல வர்றது நம்மளுக்கு தப்பா கன்வே ஆகுது கார்த்தி. அவர் தெளிவா சொல்ல மாட்டாராப்ல. இல்ல அவர் பாசிட்டிவா தான் சொல்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இது ஒரு இல்ல அதுதான் அது கன்வே பண்ணும்போது இதுவா போகுது. இல்ல இது ஒரு டைப்போன்னு நான் யோசிக்கிறேன். எப்படின்னா ஆன்சரை வந்து அவர் வந்து நான் சொன்னா அது ஒரு லீடா போயிடுமோ அப்படின்றனால பப்ளிக் என்ன திங்க் பண்றாங்களோ நான் பேசுறேன்ற மாதிரியே வந்து எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தையும் என்ன பேசுறாருன்னா நம்பன்னு பேசுறாரு. சரி, ஆனா அவரு ஒரு ஓகே. நீங்க எப்படியோ புரிஞ்சுக்கிட்டீங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவா தெரியுதா நெகட்டிவா தெரியுதா அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சார் அதுக்கு சொல்ல சார், நீங்க சொல்றீங்கல்ல அவர் ஒரு பாசிட்டிவா பேசுறாருன்னா இது ஒரு டோனா ஒரு கிரியேட் நான் சொல்லுங்க. பண்றாருன்னு நீங்க பாருங்க, எனக்கு அண்ணாமலை பிடிக்கும், நான் சொல்றேன் பாசிட்டிவா பேசுறாருன்னு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது சொல்லுங்க. எனக்கு அவர் கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணி வர்றாரு. அதாங்க இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா? குருமூர்த்தி இல்ல அவர் கேக்குற கேள்விக்கு ஆன்சரே பண்ண மாட்டீங்களே. தப்பான மீனிங்ல சொல்றீங்களா? தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல வந்து சரியா பண்றாருன்னு இல்ல அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த என்ன சொல்றது, அந்த பட்டும் படாம தொட்டும் தொடாம நம்ம சேஃபர் சைடா மூவ் பண்றாரு. நான் ரொம்ப தெளிவா தானங்க சொல்றேன். நான் கேட்ட கேள்வி வந்து இது சரியா தோணுதா தப்பா தோணுதா அது மட்டும் சொல்லுங்க. இல்ல இனிஷியலா நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனா அவர் ஸ்டார்டிங் மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடா மூவ் பண்றாரு. அவருக்கான பண்ணிட்டோம். அவர் வந்து ஒரு 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 கோட்டையை கட்டி உள்ள உட்காந்து அது பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு என்ன தோணுது அவ்வளவுதான். இது சரின்னு தோணுதா தப்புன்னு தோணுதா? இது தப்பா போக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஏன் தோணுது அப்படின்னா வந்து அவர் வந்து இப்ப 6 லட்சம் இப்ப வந்து இருக்கிற டிஎம்கேவோட இருக்க மாட்டாருன்னு அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல அவர் இப்போ ஒரு விஷயம் வச்சாரு பாத்தீங்களா, இப்ப டிஎம்கே வாங்கின கடனோட 3 மடங்கு ஜாஸ்தியா டிவிக்கு ஆட்சியில முடியும் போது வரும்னு சொல்றாரு பாத்தீங்களா. இதை நான் பெட் கட்டி சொல்றேன்னு 3 சொல்றாருல. மடங்குலாம் சொல்லல. ஆமா 3 ஆல்மோஸ்ட் மடங்குலாம் சொல்லல. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. 15 லட்சம் கோடி கடன். அது நீங்க 13 லட்சம் கோடி சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து டிஎன்இபி இதுல போக்குவரத்து கழகம் 13 லட்சம் கோடி நீங்க கொடுத்து 13,18,000 கோடி நீங்க கொடுத்துருக்கீங்க. அது வந்து 15 லட்சம் கோடியில வந்து நிக்கும்னு சொல்றாரு. இப்போ 80,000 கோடி கடன் வாங்க போறீங்க இந்த வருஷம். அடுத்த வருஷம் இந்த வருஷம் 85,000 கோடி கடன் வாங்குவீங்க. 85,000 கோடி வாங்குவீங்க. அடுத்த வருஷம் 80,000 கோடி வாங்குவீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அது சொல்லிட்டு இல்லைங்க, அதை சொல்லிட்டு அடுத்த வாரத்துல என்ன சொல்றாரு, அப்ப நீங்க கடனை தீர்க்கறதுக்கு புதுசா வந்து யோசிக்கணும், புது திட்டத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தாதான் இந்த கடன் தீரணும்னாரு. அதை கொண்டு டிவிக்கே கொண்டு வந்துருச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. டிவிக்கே கொண்டு வரணும்னா அந்த 15 லட்சம் கோடி கடன் வரும். அவ்வளவுதான். ஏன்னா அவர் பிஜேபியில் இருக்கும்போது அவருக்கு கான்டாக்ட் இருக்கும். அங்க அந்த சென்ட்ரல்ல இருந்து என்ன அமௌண்ட் வருது, ஸ்டேட்ல இருந்து என்ன போகுது எல்லாமே அவருக்கு தெரியும். ஓரளவுக்கு கால்குலேஷன் தெரியும். அப்ப பேசினாரு. இப்பயும் அந்த அந்த அளவுக்குலாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க வந்து வருஷம் எவ்வளவு கடன் வாங்கிட்டு இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 லட்சம் கோடி இது 5 லட்சம் கோடி எப்படி 10 லட்சம் கோடி ஆச்சு, 10 லட்சம் கோடி எப்படி அடுத்து எவ்வளவு ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இது நீங்க பெருசா வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நீங்க வந்து பிஜேபி நிர்மலா சீதாராமன் ஃபோன் பண்ணி நாங்க வந்து இந்த வருஷம் இவ்வளவுதான் கொடுக்க போறோம், அவங்களுக்கு இவ்வளவு செலவு இருக்கு, இவங்களை கடன் வாங்குவாங்க அவங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க அப்படிலாம் யோசிக்க தேவையில்ல. நார்மலா இப்ப இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நீங்க மாசம் 50,000 சம்பாதிக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து மாசம் 40,000 செலவு பண்றீங்க, 10,000 மிச்சம் பண்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1,20,000 1,20,000 மிச்சம் பண்ணிடுவாருங்க அவரு குரு கார்த்திக்னு நான் சொல்லுவேன் இல்ல. என்ன ப்ரோ கரெக்டா சொல்லிட்டீங்க, என்ன அக்கௌண்ட் ஏதோ பாத்துட்டீங்களா பேங்க்ல யாராவது வச்சு ஆள் வச்சு, எப்படி என்னுடைய போன் எடுத்து நோண்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. இது போற ரூட் அவ்வளவுதான். நீங்க இப்படி போனீங்கன்னா இப்படி அவர் சொன்னது பார்த்தா கம்மி தான். அவர் சொன்னது கம்மியா தாங்க சொல்லியிருக்காரு. அதுவே டிவிகே மேல ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு. இந்த வருஷம் டிவிக்கு 80,000 கோடி கடன் வாங்கும், அடுத்த வருஷம் 80,000 கோடி கடன் வாங்குன்றாரு. அதுவும் அடுத்த வருஷம் நீங்க 5,000 கோடி கடன் கம்மியா தான் வாங்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுவே உங்களுக்கு எனக்குமே வந்து அண்ணாமலை ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். நானே உங்ககிட்ட வந்து நீங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து நீங்க மக்களுக்கு கொடுக்குற இலவச திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த 2,500 ரூபா பண்ண வேண்டியிருக்கும். கேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
இந்த தாலிக்கு தங்கம் பண்ணல, அது பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணணும். இப்ப இந்த வருஷம் நீங்க 80,000 கோடி கடன் வாங்க போறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் 80,000 கோடின்னு குறைச்சு தான் சொல்றாரு. உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் சொல்றாரு. நீங்க அவ்வளோ வாங்குனாலும் அடுத்த வருஷம் கொஞ்சம் குறைச்சிருவீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு செலவு அதிகமா தான் ஆகும். ஆனா குறைச்சிருவீங்கன்னு தான் சொல்றாரு. அதனால நெகட்டிவாலாம் அவர் சொல்லல. அப்படின்ற ஒரு அவர் மேபி நம்பிக்கையில எப்படி சொல்றாரு. ம், ம். எனக்கு அப்படி தோணுச்சு, நான் அதான் அவங்ககிட்ட சொன்னேன். ஓகே. ஆக்சுவலா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி தானே பேசுறீங்க யார் நானா? கிட்டத்தட்ட. தெரியலையா? நான் அவர் பேசினா தானே பேசுனேன். இல்ல நான் ஏதாவது அவர் பேசினதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு இது செல்வராகவன் படம் மாத்த வந்து பேசுன மாதிரி பேசணும். அவர் இதை சொல்ல வந்தாருங்க, உங்களுக்கு அது புரியலங்க, அவர் இது சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னு நான் சொன்னோன்னா கண்டிப்பா இல்ல. நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு 3 டைம் அந்த ஸ்பீச் கேட்டேனே. என்ன புரிஞ்சது அதுல? ஆனா புரியறது இல்லைன்னா திரும்ப திரும்ப எப்படின்னா வந்து ஒரு தாட்டை வந்து நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்றேன், நம்ம பண்ணுவோன்றது பேசினாலும் அவர் வந்து திரும்ப திரும்ப எப்படி பேசுறா அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்றாரு அப்படின்னா வந்து ப்ரோ ஒரு லீடர் அப்படிதான் ப்ரோ பேசணும். பாசிட்டிவா தான் ப்ரோ பேசுவாங்க. அப்படிதான் ப்ரோ பேசணும். இதுதான் நம்ம மேனிஃபெஸ்டிங் சொன்னோம் டிவிக்கு பார்த்து. பிரதர், manifest பண்ணாலும் பாசிட்டிவா போயிருக்காங்கல்ல, வின் பண்ணிருக்காங்கல்ல. ஒண்ணு சொல்ல வருது தெளிவா சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லிட்டு நிப்பாட்டாதீங்க. அவர் கார்த்தி ஒண்ணே கேட்டாரு, பாசிட்டிவா போச்சா நெகட்டிவா போச்சுன்னு கேட்டாரு. ஐயோ இப்பயும் சொல்றேன், நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நான் பேசவே வரல. அவர் அரசியல்வாதிகளும் அப்படிதான் ஒரு பப்ளிக்ல பேசுவாங்க. நல்ல விதமா தான் ப்ரோ அவர் நேத்து பேசுனதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண மாதிரிலாம் தெரியல ப்ரோ. என்ன நடக்குதோ அவர் சொன்னார், அவ்வளவுதான். என்ன நடந்ததோ அவர் சொன்னார், அவ்வளவுதான். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி பண்ணாலுமே அவரோட மேடை பிரதர், அவரோட போட்டு பண்றதுக்கு அவரோட வீடியோஸ் போட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து 2 days முன்னாடி வந்து விஜய் பேசுனதுக்கு அவ்வளோ விஷயம் மாறுச்சு. அதுக்கு முன்னாடி டிஎம்கே பேசினா ஒரு விஷயம் மாறுது. அந்த வே ஆஃப் ஸ்பீச் தான் நான் சொல்றேன். விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசுறாரு திமுகவை. இவர் அந்த மாதிரி எதுவும் பண்றீங்க. அதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை ஒண்ணு பேசுறாரு, இந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. அண்ணாமலை பேசுறது தப்பு அப்படின்னு பேசுறதுல பதிலே கிடையாது இதுக்கு. இல்ல ஐயோ சார், அவர் தாட்டை பத்தி திமுக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் பேசுறது ஏங்க விஜய் பேசினாலே தப்புதாங்க. என்னங்க பேசுறாரு அவரு? சும்மா சிஎம் மாதிரியா பேசுறாரு அவரு? நாகரிகம் இல்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுவாங்க. என்னங்க தப்பா அதெல்லாம் பேச விஜய் பேசுறதே தப்பு தாங்க, அதை பத்தி தான் பேச முடியாதுங்க அப்படிம்பாங்கல்ல. அப்படி பேசுறவங்ககிட்ட பதிலே பேச முடியாது இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் வந்து அண்ணாமலை பேசுறது தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலே கிடையாது நம்ம கிட்ட. சரி நீங்க வச்சுக்கலாம். நீங்க பிரசாந்த் மாதிரி நீங்களும் வந்து அண்ணாமலை என்ன பேசினாலும் நான் வந்து ஒரு நிமிஷம் தயவுசெய்து அவரு பொருளாம் மிங்கி பண்றது தயவுசெய்து அப்படி இல்ல. எனக்கு புரியவே புரியாது. என்ன பேசினாலும் எனக்கு புரியாது. விஜய்க்கு எதிராக யாரோ வர மாதிரி தெரிஞ்சா கூட எனக்கு ஏத்துக்க முடியாது. மன ரீதியா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அதுவும் உங்களுடைய பர்சனல். அது நான் நோண்ட மாட்டேன். 200% விஜய்க்காக நான் பேசல. தயவுசெய்து ப்ளீஸ் புரிஞ்சுங்க. அவருக்காக நான் பேசினாலும் தப்பு இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆமாமா, அதுக்காக நான் பேசல. ஏன்னா நீங்க அவரோட ஃபாலோவர், அவரோட ரொம்ப வருஷமா அவரை பத்தியே ரிப்பீட்டடா எப்போ அரசியலுக்கு தனியாக வருவார் நீங்க தான் வெயிட் பண்றீங்க. எங்களோட நீங்க ஜாஸ்தி அவரை பத்தி அவர் வந்ததுக்கப்புறம் பேசணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. புரியுதுங்களா? அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவரு. அப்படி இருக்கும்போது அவர் எதை நோக்கி கொண்டு போக போறாருன்னு எங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றேன். அது ரொம்ப தெளிவா 45 நிமிஷம் அவர் பேசியிருந்தாரு. அவர் வந்து ஒரு நீதி லீடர்ஸ்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கம் வந்து அதிகாரத்தை பிடிக்கணுன்றது மட்டும் நம்ம கோல் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். நீங்க என்ன சொல்ற சிம்பிள் 714 டாஸ்மாக அவங்க மூடியிருக்காங்க. ஓகே ரைட்டு. நாங்க ஒரு 100 டாஸ்மாக நோட் பண்ணி வச்சிருக்கோம். 100 கணக்கான டாஸ்மாக நோட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் மூடுன்னு நாங்க சொல்லுவோம். அவங்க மூடணும், அவ்வளவுதான். இதுக்கு நான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இதை நாங்க சொல்றோம். ஓகே, எப்படி மதுவை கட்டுப்படுத்தணும் அதுக்கு நாங்க சொல்றோம். இதெல்லாம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்றோம். அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஓகே சூப்பர், அவ்வளவுதான். விஜய் ஆட்சியர் இருக்கட்டும், 30 வருஷம் இருக்கட்டும், 20 வருஷம் இருக்கட்டும், 50 வருஷம் கூட இருக்கட்டும், தப்பு இல்லை. இந்த விஷயம்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை பண்ணிட்டாருன்னா நல்லது. பண்ணலை அப்படின்னா
அதை ஒரு பண்ணல அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு போராட்டமாக கொண்டு போகலாம், நாளைக்கு எதுவும் பேசலாம். அப்போ மக்கள் வந்து பார்க்கட்டும், விஜய் வந்து நல்லது செய்கிறாரா, நல்லது செய்யலையா, இல்லை விஜய் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் செய்யலை அப்படிங்கும்போது அடுத்தவங்க யாருக்கு வாய்ப்பு தரணும்னு மக்கள் யோசிக்கட்டும். அந்த டைம் நம்ம அரசியல் கட்சியாக நின்று மக்கள்கிட்ட நிற்போம். அந்த டைம் மக்கள் ஓட்டு போட்டு ஓட்டு போடாம போற அது ஓகே. அது அடுத்த பிரச்சனை. அவ்வளோதான். இதுக்கு ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எப்பயுமே. சும்மா விஜய் திட்டுறதுக்கும், விஜய் வந்து யார் வீட்ல இருக்காரு தெரியுமா? விஜய் யார் கூட பழகுறாரு தெரியுமா? இப்படி பேசுறதுக்கு ஒரு கட்சி கிடையாது. இல்லண்ணே, நீங்க அவர் கவர்மெண்ட் வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படி ஆல்கஹால். ஒரு கட்சியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளோதான். அது ஆமாண்ணா, இப்ப திமுக அத பண்ணதுங்க. திமுக வந்து விஜயோட ஒய்ஃப் எங்க இருக்காங்க? விஜய் யார் கூட இப்படி பேசிட்டு இருக்க ஒரு கட்சியா இருக்கு திமுக. அப்படி இல்லாம ஆமா. ரொம்ப பாசிட்டிவான அப்ரோச்ல வந்து நம்ம டீல் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. கார்த்தி இது வரைக்குமே ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் கார்த்தி பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இது பண்ணுங்க, அதை பண்ணுங்க தான் அந்த அறிக்கையிலும் சொல்லியிருக்காப்புல. அதாங்க சொல்றாரு. நீங்க இப்ப ஜெயிச்சவங்க யாருமே 10 வருஷம் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தவங்க கிடையாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ தட்டு தரு மாதிரி எல்லாரும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இவங்க யாரையும் நம்ம வந்து இவங்க எல்லாருக்கும் ப்ளேம் பண்ணுறது. யாரையும் ப்ளேம் பண்ண தேவையில்ல, யாரையும் தட்டி விட தேவையில்ல, எல்லாரையும் தூக்கி விடணும். ஓகே ரைட்டு, அவங்களுக்கு இப்பதான் எம்எல்ஏ இருக்காங்க, மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஒரு வேலை பார்க்கட்டும். அது அவங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுப்போம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இதை விட ரொம்ப தெளிவா, இதோட நாகரிகமா, இதோட கண்ணியமா, இதோட பண்போட ஏதோ ஒரு அரசியல் கட்சி இருக்கவங்களோ அரசியல்வாதிகளோ பேசுறாங்களா? அண்ட் கார்த்தி இது ஃபர்ஸ்ட் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல இது பண்ணச்சேவும் அவர் ஒவ்வொரு வாட்டி பேசவும் வெரி பாசிட்டிவ் அண்ட் இதுவா தான் பேசியிருந்தாரே தவிர நெவர் டிஸ்கரேஜ் ஆர் இதுவாவே பேசவே இல்லை. வந்த அவர் எப்பயுமே பண்ணது இல்லைங்க. கரூர் மேட்டர்ல கூட இவங்க எல்லாரும் விஜய் திட்டும் போதும் அவர் ஒரு என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, இதுல 2 பேர் மேலே தப்பு இருக்கு, 2 பேரும் இதை வந்து 2 பேரும் தான் இதுக்கு காரணம், இதுல இவங்க பண்ணதுதான் தப்பு, விஜய் பண்ணதும் தப்பு, இதை வந்து ஒரு ஒரு விபத்து இந்த மாதிரி ஆயிருக்கு, இதை வந்து இது புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டு தான் எடுத்தாரே தவிர, இதுல வந்து ஒருத்தனை பிடிச்சி கடிப்போம், ஒருத்தனை பிடிச்சி திட்டுவோம் அப்படின்னு அவர் எடுக்கவே இல்லை. அதுல கூட கரெக்ஷன் தான் கார்த்தி சொன்னாரு, சனிக்கிழமை நீங்க வெயிட் பண்ணுங்க, அந்த வீக்கெண்ட் இது பண்ணுங்க. கார்த்திஜி அவர் அண்ணாமலை பேசுற வரைக்குமே அது வந்து ஃபுல் பழி இவர் போட்டுருந்தாங்க. அப்படியே வந்து எல்லாம் நெகட்டிவா அவர் பிரிச்சு சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து நியூட்ரலைஸே ஆச்சு. அதுக்கப்புறமா 2 பக்கமும் வந்து ஈக்குவலா இவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்ற மக்கள் புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சாங்க. இல்லாட்டி மொத்த பழி தூக்கி போட்டுப்பாங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஆக்சுவலாக ராம்குமார் பேசுகிறேன். சொல்லுங்க ராம்குமார். ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அண்ணாமலை அண்ணன் வந்து இந்த மாதிரி, நான் என்ன நினச்சேன்னா அவர் வந்து இந்த வி த லீடர்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்த உடனே ரொம்ப பயங்கரமாக ஐ மீன் ஆக்சுவலாக டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பயங்கரமாக பேசுவார் அப்படின்ட்டு நினச்சேன். டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு அந்த மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக வந்து ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு அடியையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது போக அவர் வந்து கிரிட்டிசிசம் வைக்கல, ஒரு ஒரு சஜஷன் தான் கொடுக்குறாரு. எப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதுதான் வந்து ஆக்சுவலாக அண்ணாமலை அண்ணனோட கேரக்டரா, இல்ல பிஜேபியில இருக்கும்போது அவர் வேற மாதிரி இருந்தாரா, இப்போ அவர் வேற மாதிரி இருக்காரா? எனக்கு அந்த டவுட் இருக்குது எனக்கு. அவ்வளவுதான். ஹலோ, இது இந்த சொல்றீங்க, நீ சாஃப்ட் அப்ரோச் சொல்றீங்களா? இல்ல இப்போ ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அவரோட அப்ரோச். ஆக்சுவலா இதுதான் அவர் நேச்சரா, இல்ல பிஜேபியில இருக்கும்போது அவரு வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே என்ன இப்படி பிரஸ் மீட்ஸ் வந்து இல்லைங்க, அவர் எப்பயுமே பாசிட்டிவ் அப்ரோச் தான். 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஏதோ கொலரா இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் இருப்பார். அதே டைம்ல இப்போ இவர்ல ஒன்று பேட்டி கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் அண்ணாமலைக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த கல்யாணராமன் அண்ணாமலைக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், நல்லா வாங்கியிருக்கலான்னு. ஆமாண்ணே நல்லா வாங்கியிருக்கேனே, அங்கே வந்து மாடு மேய்க்கிற வேலை இருக்குது, வரீங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, வந்து அந்த வேலை பாருங்க அப்படின்னு சொன்னார்ல. அதுதான் ஆக்சுவல் உண்மையான கேரக்டர். அவருடைய கேரக்டர் அதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் ரொம்ப அப்படிலாம் பார்க்கவே மாட்டார். டக்குன்னு யாராக இருந்தாலும் அப்படிதான் பேசுவார்.
நீங்க நீங்க பாசிட்டிவா போயிட்டீங்கன்னா வந்து அண்ணன் அப்படி பழகுறோம் அப்படின்னா எந்த அளவுக்குன்னா வந்து வெளியில வந்து கார் கதவை திறந்து விட்டு அமுச்சு விட்டு இந்த அளவுக்கு பண்ணுவாரு. நீங்க எக்ஸ்ட்ரீமா பேசுறீங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாரு டக்குன்னு. ரெண்டுமே இருக்கும் அவர்கிட்ட. நீங்க அது எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. இன்னைக்கு டிவி கவர்மெண்ட்டை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அது தேவையில்லாத ஒண்ணு. இப்ப நீங்க 2 மாசம் தான் இருக்கு அப்படிங்கும்போது 2 மாசத்துல மக்கள் அவரை பிடிச்சி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 2 மாசத்துல மக்களுக்கு அவர் மேல கோவம்லாம் வராது. அது சும்மா முட்டாள்தனமா நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு மக்கள் அங்க கோவமா இருக்காங்களா, இங்க கோவமா இருக்காங்களா அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசத்துல 2, 3 விஷயங்கள் நெகட்டிவா நீங்க சொல்லலாம். இந்த கரண்ட் கட்ட சொல்லலாம். வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள சொல்லாமே தவிர, அதை தாண்டி வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு இல்லையா? கரப்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது இல்ல. இப்படின்றதெல்லாம் ஒரு மேஜர் இல்ல. இப்போ நீங்க ஒரு 50 வருஷமா நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லா அரசியல்வாதிங்க வந்து காசு வாங்க மாட்டேன் கையெழுத்து போடுறதுக்கு, ஒரு ஸ்கூலுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. நீங்க பாசிட்டிவான விஷயம் நடக்கும்போது வந்து டிவிக்கு திட்டுன்னு உட்காந்து திட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா அது எடுபடாது. அதை சப்போர்ட் பண்ணி ஆனா பேசல இந்த பாசிட்டிவ் வந்து இது இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்ப நீங்க 800 கவர்மெண்ட் ஸ்கூல் 800 பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டீங்க பர்மிஷன். காசு வாங்காம கொடுத்துட்டீங்க. ஓகே. ஆனா இந்த 800 கவர்மெண்ட் ஸ்கூலும் அதனால என்ன பெனிஃபிட் கொடுக்குது மக்களுக்கு அப்படின்றது அடுத்துதான் தெரியும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எதுவுமே இன்னைக்கு நடக்க போற சேஞ்ச் கிடையாது. இன்னும் இன்ஸ்டன்ட்டா இது ரிஃப்ளெக்ட் ஆகிற சேஞ்ச் கிடையாது இல்லையா? இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுதா இங்க? உண்மையிலேயே வந்து கரப்ஷன் குறைஞ்சதுனால இங்க ஏதோ பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியணும் இல்ல. அப்ப எதுவுமே நடக்கல அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் அடுத்தது. அடுத்து அப்ரோச் பண்றோம். அடுத்து நம்ம விமர்சனம் பண்றதெல்லாம் ஓகே. இப்பயே 2 மாசத்துல திட்ட ஆரம்பி. இன்னும் 58 மாசம் கழிச்சு எலெக்ஷன் நடக்க போகுது. இப்பயிலேருந்து திட்டு. இப்பதான் நீ எதிரி கட்சின்னு காட்டு. நாங்க எதிரி கட்சினா சும்மா இல்லடா. திமுககாரன் சும்மா வரலடா அப்படின்னு திமுககாரனுக்கு பேசிட்டு இருப்பாங்க சம்மந்தம் இல்லாம. அப்படி இல்லை நீங்க அப்ரோச் பண்ணவே கூடாதுங்க. அது தப்பு, ரொம்ப தப்பு. மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அது நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்காம போங்க. திரைக்கவர்ச்சின்னு சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்னு சொல்லுங்க. நீங்க வந்து விஜய் வந்து ரசிகரா எல்லாரும் விஜயை பார்த்து ஓட்டு போட்டாங்க. குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டாங்க. 1008 காரணம் சொல்லிட்டு போங்க. ஓட்டு போட்டுட்டாங்க அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஒரு 6 மாசமாவது மரியாதை கொடுக்கணும், 1 வருஷமாவது கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் அடுத்த கேள்வி கேட்டா ஓகே. அந்த கேள்வியுமே கரெக்டான கேள்வியா இருக்கணும். அது வந்து சரியான ஃபேக்டோட அந்த கேள்வி இருக்கணும். சும்மா சும்மா வந்து பேசணும். நானும் கட்சி ஆரம்பிச்சுட்டேன், நானும் எதிர்கட்சி அதனால பேசுவேன் அப்படின்னா பேசினா அது வேலைக்கு ஆகாது. ஆனா அது எப்ப பாசிட்டிவான அப்ரோச் கொண்டு போறாரு. கார்த்திகேயன் எப்போ அவர் இயக்கத்துல வந்து அரசியல் கட்சியா மாத்துவாரு? அதான் அவரே சொல்லிட்டாரு இல்லைங்க. அதுக்கு டைம் இருக்குங்க. அவரே சொல்லிட்டாரு இல்லைங்க. கார்த்திக் ப்ரோ. ஆனா கார்த்தியானா ஆனா விஜய் ஸ்டேஜ்ல பேசுறது கொஞ்சம் எப்ப வந்து அவர் வந்து இயக்கத்துல இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவான பதில் அவரே சொல்லிட்டாரு. இப்ப மக்கள் வந்து நம்மள ஒரு 20 லட்சம் பேர் வந்து வீதி லீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. அதாவது இன்டைரக்ட் பதில் என்னன்னா டிவி காட்சி சரியில்லைன்னு வரும்போது என்னன்னா நம்மள வந்து பெட்டரா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இருக்கோ இல்லையோ காலப்போக்கில் நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 5000 பேர் ஒரு 10,000 பேர் இதுல வீதி லீடர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல ஒரு 20 லட்சம்ன்றது 25, 30, 35 அந்த மாதிரி போய் நிற்கும். அது போக போக நடுவில் ஒரு மாநாடு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு மாநாடு அண்ணாமலை பேசுறது சில விஷயங்களை வந்து விமர்சனம் பண்றது அதெல்லாம் நடக்க இது நடக்கும். அப்படி நீங்க எப்போ வந்து அந்த 50 லட்சம் வந்து சேரும்? டிவிக்காரங்களே இப்போ எல்வினே நினைக்கலாம். எல்வினே வந்து ஆமாங்க அண்ணாமலை பேசுறது கொஞ்சம் சரியா தாங்க இருக்கு அப்படின்னு எல்வினே சொல்ற அளவுக்கு கன்வின்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுவார் இவரு? அது பண்ண வரல. ஸோ அது ஒரு நம்பர் அவ்வளவுதான். அவர் வச்சிருக்காரு அந்த டார்கெட்டை. அது வர கட்சி ஆரம்பிப்புன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் அவர் போட்டியிட மாட்டாரா? உள்ளாட்சி தேர்தலை பத்தி இன்னும் அவர் சொல்லல. பார்ப்போம். 31 தேர்தலும் சொல்லியிருக்காரு. அதுக்கே என்ன வருஷம் ஆகுது இல்ல, ஒரு வருஷம் அது ஆட்சிக்கு வந்தாலும் வந்துருவது சொல்லுவாரு. உள்ளாட்சி தேர்தலை பத்தி இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாரு. உள்ளாட்சி நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஹலோ சொல்லுங்க கார்த்திக். இன்னொன்னு என்னன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போயிட்டு நம்ம வந்து இப்ப அவங்கள போய் அடிச்சோம் அப்படின்னா ஏற்கனவே மக்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பி இந்த பழம் பெருச்சாளிகளுக்கு தான் அப்ப அவங்க பரவாயில்ல போல, அவங்க தான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் போலன்ற தேவையில்லாத ஒரு ராங் பெர்ஸ்பெக்டிவ் மக்கள் மனசுல வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த பழசு வரவே வராது சீனு.
நீங்க அது வராதுங்க. இப்ப அடிக்கிறத சொல்றேன். இப்ப வந்து அவங்க அடிக்க சொல்றாங்களா? அவங்களுக்கு வந்து அவங்க செயல்படுறதுக்கான ஸ்கோப் கொடுத்தா தானே தெரியும் மக்களுக்கு. அதுலயும் அடி அடின்னு சொல்லிட்டே இருக்காங்களா? அதுக்கு சொல்றேன் நானு. அவங்கள எதுக்கு அடிக்கணும்னு சொல்றாங்க? அதுக்கு அவசரப்பட்டுன்னு சொல்றேன் நானு. அதான் உங்களுக்கு புரியல. அது நடக்காது. அது வராது. சிவகார்த்திகேயன் வந்து நீங்க சிவகார்த்திகேயன் விமல்லாம் அதாவது கேடி பிளாக்கள் சினிமா வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நீங்க சினிமா எல்லாம் லைக் பண்றீங்க. நானும் சினிமா பேசுறதுனால அதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்காக அதை அப்படியே எடுத்துக்க வேணாம். விமல் சிவகார்த்திகேயன்லாம் வரும்போது விமல் சீனியர் கேடி பிளாக் விளையாடுறாங்க படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா விமல் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும், சிவகார்த்திகேயன் மட்டும் ரெண்டாவது பேர் வரும். அப்போ சிவகார்த்திகேயன் ஒரு மாற்றம் தான் வச்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் ஒரு மாற்றமா வந்து தான் அவரு வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன் மக்கள் தேடுறாங்களே தவிர விமலை தேடல. விமல் திரும்ப கம்பேக் கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஜென்ரேஷன் சேஞ்ச் நடந்துருச்சு, ஒரு பெரிய மாற்றம் நடந்துருச்சு, புது அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னா இதை விட ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்கும்? அதனால தான் திமுகவே இன்னைக்கு ஜென்சி அரசியல் ஜென்சி மாநாடு இதெல்லாம் போட்டு சுத்துறாங்க. நாங்க ஜென்சியா மாறிடுவோம், நாங்க ஜென்சியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவே சொல்றாங்களே தவிர திமுகவே வந்து இங்க வந்து துரைமுருகனையும் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மாநாடு நடத்த விரும்பல. அது எடுபடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இப்போ ஒரு மாற்றம் நடந்துருச்சு. இந்த மாற்றத்துல இருந்து இன்னொரு மாற்றம் தான் நடக்குமே தவிர திரும்ப ரிவர்ஸ்ல போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. திமுகக்கு அது ரொம்ப டஃப். இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு திமுக வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து உதயநிதியை வச்சு தலைமையில வச்சு இங்க இருக்கிற நிறைய பெரிய தலைகள்லாம் ஓரங்கட்டிட்டு கொண்டு வரணும். பட் இது வந்து ஃப்ரெஷ் பார்ட்டின்றதுனால இதை இவர் பண்றது ரொம்ப ஈஸி. நான் கார்த்திக் சொல்றது ப்ரோ 5 வருஷம் கழிச்சு 2031க்கு. கார்த்திக் ப்ரோ கார்த்திக் ப்ரோ எனக்கு ஆக்சுவலா நான் இன்னொரு சியாட்டில் டவுட். இருந்து பேசுகிறேன், பிக் ஃபேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஸ்பேஸுக்கு கொடுத்ததுக்கு. நான் ட்விட்டரே யூஸ் பண்ணதில்லை. 2010 போட்டிருந்தேன். இப்போ தான் உங்கள் ஸ்பேஸ் யூடியூப்பில் கேட்டு தான் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டில் கேட்டு அப்புறம் 2 days முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன் ட்விட்டரில், ஜாயின் பேக். ஸோ தேங்க்ஸ். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் விஜய். ஸோ கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போட்டு வந்த போய். ஸோ பட் நான் எனக்கு என்னென்னா டுவர்ட்ஸ் அண்ணாமலை ஐ எம் கெட்டிங் அட்ராக்டட். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு இஷ்யூனா ஐவ் சீன் இஸ் பாஸ்ட். இப்போ எப்படின்னா இந்த சாட்டை எடுத்து அடிக்கிறது, காலில் செருப்பு போடாமல் இருக்கிறது, ஸோ இதெல்லாம் இஸ் திங்கிங் பேக் மீ டு ரிலேட் டு சீமான் மாதிரி ரிலேட் ஆயிருமோ, அது என்னை புல் பேக் பண்ண வைக்குது. பிகாஸ் ஏன் நான் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் அண்ணாமலைனா விஜய் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் அவ்வளோதான், ஒரு 5 years அவரை வச்சாச்சு ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு எனக்கு தோணல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் முழு ஹி இஸ் கோன் ஃபேஸ் அ லாட். 5 வருஷத்துல நிறைய ஃபேஸ் பண்ண போறாரு, நிறைய பேக்லாஷஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அது ரொம்ப he doesn't have to go through all these things. நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். எதுக்கு திருப்பி அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு தான் ஆஸ் அ ஃபேனாக நான் திங்க் பண்ணுறேன். மேபி மற்றவங்களும் அப்படி திங்க் பண்ணலாம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 5 years. ஸோ நெக்ஸ்ட் யார் சூஸ் பண்ணணும்னா அண்ணாமலை தான். பட் இந்த குவாலிட்டிஸ் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் புல் பேக் ஆகுது. வாட் டு யூ திங்க்? நீங்க அது மாதிரி ஒரு ஃபேஸ் காமிக்க மாட்டாருன்னு இது 2 நினைக்கிறீங்களா? சொல்றீங்களா? இல்ல 2 பண்ண மாட்டாருங்க. 2மே வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்டலா ஒன்று பண்ணி பார்த்தாரு. நான் அண்ணாமலையை பத்தி விமர்சனம் பண்ணி போட்ட ஒரே ஒரு ட்வீட் அதுதான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். நான் வந்து அவர் பயங்கரமான சப்போர்ட் இருந்தா இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் அவர் விமர்சனம் பண்ணது அந்த ஒரே ஒரு ட்வீட் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த சாட்டையில அடிச்சப்பதான் எனக்கே வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். எனக்குமே அதுல பெரிய ஒன்றுபாடுலாம் கிடையாது. அதுல அந்த செருப்பு போடாம இருக்கிறதுல ஒன்றுபாடு கிடையாது அப்ப நடந்ததுல. பட் அதுக்கு அவர் ஒரு ரீசன் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீசன் வேணாம், அது நம்ம அது விட்டுருவோம். அது அவரோட ஒரு இது இருக்கட்டும். அது முடிஞ்சு போன கதை, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. அதான். ஸோ ஐ திங்க் நான் அது அவரோட சாஃப்ட் அப்ரோச் இப்போ எடுக்கிறதுலே தெரியுது. ஓகே, இஸ் நாட் கோயிங் டு கோ இன் தி அக்ரெசிவ் மோட். அது மாதிரி எல்லாருமே அப்படிதான் ப்ரோ, எல்லாருமே அப்படிதான். இப்போ எனக்கு 35 வயசு, ஓகேவா? உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நீங்க 40 அதே 38 நான் 38 இருப்பீங்க, ஓகேவா? இதே நான் 30 வயசுல வந்து வர மாதிரி இருந்தேன். 30 வயசுல வந்து நான் பேசுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இதே ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யாரை வந்தாலும் அக்ரெசிவா பேசிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டு அப்படி இருப்பேன். இன்னும் ஒரு 25 வயசுல இன்னும் கூட மோசமா இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம 35 வயசுல நீங்க பேசும்போது இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நிறைய பேர் இன்னும் நம்ம திட்டுறவங்களும் இருப்பாங்க, பாராட்டுறவங்க இருப்பாங்க, உங்களை மாதிரி பேசுறவங்க டீசெண்டா சரி ஓகே ஏதோ பேசுறாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு டைம் வேணும் இல்லையா நமக்கு? அவர் 37 வயசுல அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னும் போது ஆரம்ப காலகட்டத்துல சில விஷயங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்திருக்காரு, கோபமாவும் பேசியிருக்காரு. கொஞ்சம் இதெல்லாம் ஏன் பண்ணாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு பேசியிருக்காரு, திட்டிருக்காரு. அதெல்லாம் ஓகே, மீடியாவை திட்டிருக்காரு, அதெல்லாம். பட் எல்லாமே எவால்வ் ஆகுறது தானே.
ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆகிறது மெச்சூர் ஆகிறது தானே. இப்போ 40+ வந்துட்டாரு. ஒரு 6-7 வருஷமா அரசியல்ல இருக்காரு. இப்போ தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கும்போது அந்த மெச்சூரிட்டி மாறிட்டே இருக்கும் இல்லையா? இன்னும் ரொம்ப 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 மெச்சூர் ஆகிட்டே தான் இருப்பாரு. பட் அவரோட நாலேஜ்ன்றது அவர் இல்ல ஆரம்பத்துல இல்ல வந்து ஹைலி நாலேஜ். நாலேஜ், அவரோட பேஷன் எல்லாமே மோர் தென் ஸோ விஜய், நீங்க சொன்ன அண்ணாமலைக்கு அந்த நிறைய இருக்கு. விஷயங்கள்லாம் இப்போ இருக்காது. ஸோ இப்போ நீங்க 6 வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி தான் பார்க்க போறீங்க. அடுத்து இன்னொரு 5 வருஷம் 47 வயசு அண்ணாமலை தான் பார்க்க போறீங்க 2031. 47 வயசுல ஒரு அண்ணாமலை தான் பார்க்க போறீங்க அந்த எலெக்ஷன் வரும்போது. அப்ப இன்னும் ரொம்ப மெச்சூர் ஆயிருவாரு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இவர் வந்து ரொம்ப பாசிட்டிவா அப்ரோச் பண்றாரு, ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு. அந்த முன்னாடி இருந்த மாதிரி அது இன்னும் கொஞ்சம் மாறிடும். அதனால அது சரியா போயிடும். அது முக்கியம் இல்லை. ஏன்னா நீங்க டிஎம்கே சைடுல பாத்தீங்கன்னாலும் உதயநிதிக்கு திஸ் இஸ் நாட் இஸ் பேஷன். அவருக்கு வந்து படம் பார்க்கறது தான் பேஷன். நீங்க ஒருத்தர் எவ்வளவு நாள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள உட்கார வச்சாலும் எத்தனை ஸ்கிரிப்ட்னா ஒன் டே உதயநிதிக்கு அது ஆமா எல்லாத்துக்கும் அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஸோ அது அவருக்கு திமுக படம் தான் காரங்களே ஒத்துக்க பேஷன். மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆதவர்ஜனா இருக்காரு இல்லையா? ஆதவர்ஜனா வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. நாங்க ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆச்சு, பாத்தீங்களா அர்ஜென்ட் படங்கள் ஒண்ணுமே ரிலீஸ் ஆகல அப்படின்னா டக்குன்னு உதயநிதி வந்து அந்த பேட்டியை பார்த்துட்டாரு போல. பேட்டியை பார்த்துட்டு உண்மையா என்னது ஆதவர்ஜனா இப்படி சொல்லிட்டானா, சரி ரைட் ஓகே ரைட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டா குஸ்திக்கும் இதய முரளிக்கும் ரெஜின் மூவிஸ்க்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி தலைவன் போன்ல சொல்லி போட வச்சிருக்காரு. ஓகே, ஆனா தப்புன்னு நான் சொல்லல. ரெஜின் மூவிஸ் படங்கள் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு இல்ல யாரும் சொல்ல அதான் முடியாது. இந்த மாதிரி குயிக் பட் ரியாக்ஷன் இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இப்படி வந்ததுதான். விஜய் சிஎம்மா பார்க்கவே கூடாது, அதனால நம்ம ஏடிஎம்கே கூட கூட சேரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து இன்னொரு தடவை விஜய் சிஎம்மா வேண்டியது இல்ல, அவர் இவ்வளவு பெயின் தேவையில்லை, இவ்வளவு இது அரசியல் அது வந்து ஒரு தடவை வச்சுட்டோம் அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதான் ப்ரோ, அது இப்ப சொல்லவே முடியாது ப்ரோ. அடுத்த 5 வருஷம் விஜய் நல்லா ஆட்சி கொடுத்தா நானே விஜய்க்கு தான் ஓட்டு போறதுக்கு ரெடி. இதுல என்ன இருக்கு? ஏங்க நல்ல ஆட்சி விஜய் கொடுக்குறாரு, நான் எங்க மாத்தி 50-50 தானே உங்களுக்கு? லைக் he has to go through a lot. நீங்க as a விஜய் ஃபேனா அவர் படமே பார்த்து வளர்ந்துட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டம், போதும் வச்சு பார்த்துட்டோம், ஓகே தென் வேற ஒரு ஓகே ப்ரோ. நான் சொல்றது இல்லை அப்படிலாம் நீங்க இல்ல. ஃபேன் அப்படின்றது வேற. அதுக்குன்னு நான் வந்து ஒரு சிம்பு ஃபேனா இருக்கு அப்படின்னா சிம்பு தான் சிஎம் ஆகணும்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. ஃபேன்ன்றது வேற, அது வேற. இப்போ விஜய் நல்லாட்சி கொடுக்குறாருன்னா விஜய் ஆட்சியில் இருக்கட்டுமே, தப்பு இல்லையே. நானே திரும்ப விஜய்க்கு தான் போடுறதுக்கு ரெடி. அது என்ன இருக்கு? விஜய் நல்லாட்சி கொடுக்குறாரு, நான் போடுறேன். நல்லாட்சி கொடுக்கல, அவர் நான் நினைச்சது செய்யலை அப்படின்னும் போது தான் அடுத்த கேள்வி. நம்ம அடுத்து என்ன நினைப்போம்? ஒரு நார்மல் ஒரு சிட்டிசனுடைய எதிர்பார்ப்பு நமக்கு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். அது விஜயா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், செங்கோட்டையன் கூட சிஎம் ஆகட்டும், அது பிரச்சனை இல்லை. நல்லாட்சி கொடுத்தா ஓகே தானுங்க. நல்லாட்சி கொடுக்கலன்னா தான் 5 வருஷத்துல நீங்க சொன்னது செய்யல, நீங்க நான் நினைச்ச மாதிரி நீங்க இந்த கவர்மெண்ட் இல்லை, நான் என்னமோ எதிர்பார்த்தேங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு வரும்போது தான் எங்க மைண்ட் மாறுவேன். ஹாய் கார்த்திகோ, இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? கார்த்திக் கேக்குதா? ஹலோ சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் இப்ப எல்லாரும் சொல்றது அண்ணாமலை சாஃப்டா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த லோன் விஷயமே எடுத்துட்டீங்கன்னா அவரு கரெக்டா பிளான் பண்றாரு. அவர் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆக்சுவலா 13 something lakhs வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாருல்ல. இப்ப நம்ம நார்மலா பார்க்கும்போது இது வந்து ஒரு 2 years 3 years வந்துரும் இது. சோ அப்ப இவரு என்ன எடுக்க போறாருன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்பவே இவ்வளவு வந்து இந்த லோன் வந்து நம்ம இப்ப இது வந்து லோன் சொல்றேன், கவர்மெண்ட் வாங்குற லோன் வந்து கம்மியா தான் சொல்றாருன்ற மாதிரி நம்ம பேசுறோம்ல. இது வந்து ஆக்சுவலா அவர் ஒரு பாயிண்டா எடுக்க போறாருன்னு தான் நான் பாக்குறேன். இவர் சொல்ற அமௌண்ட் வந்து 2 வருஷத்துல வந்துரும். அந்த பாயிண்ட் நீங்க தானங்க எடுத்தீங்க, விஜயா தாங்க எடுத்தாரு. 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. அவர் ஸ்மார்ட்டா இது அக்ரெசிவ் தான் ஒரு ரோடு போட்டு இருக்காரு. நம்ம சாஃப்ட்வேர் எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இவங்க சொல்றதெல்லாம் வச்சு சொல்றேன். சோ ப்ராப்பர் பிளான் தான் இருக்காரு. 717 இல்லங்க, 717 டாஸ்மாக மூடிட்டீங்க. ஓகே, இப்ப ரெவென்யூ குறையுதா இல்லன்னு பாத்துவோம்ல பட்ஜெட்ல. கரெக்ட், அதான் சொல்றேன். எல்லாத்துக்குமே ரோடு போட்டு கரெக்டா வைக்கிறாரு. அது கூட நல்லா தெரியும். சோ இப்ப ஏன்னா இது நம்ம பெரிய நாலேஜ் ஒண்ணு கூட தெரியல ஃபைனான்ஸ்ல. இப்ப நம்ம இருக்க நிலைமை பார்த்தா ஒரு 2 வருஷத்துல அது வந்துரும். இப்ப அவர் சொன்ன 5 வருஷம் நினைச்சேன், ஆனா இப்பவே பண்ணிட்டீங்க. அது ஒழுங்கா இல்லன்னு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒழுங்கா இல்லன்னு இல்ல ப்ரோ, அது தெளிவா சொல்லிட்டாருல. 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு இந்த வந்து பிரம்மாவே வந்தாலும் இங்க பெருசா டெவலப்மெண்ட் கொடுக்க முடியாது. இங்க வந்து நிறைய விஷயங்களை மாத்தணும், அடிப்படையிலே மாத்தினா மட்டும் தான் அதை செய்ய முடியும்னு சொல்றாருல. நீங்க 717 டாஸ்மாக் மூட்டைன்னு சொல்லிட்டு
போன வருஷம் 50,000 கோடி வருமானம் டாஸ்மாக்ல, இப்போ இந்த வருஷம் 55,000, அடுத்த வருஷம் 60,000 போனீங்கன்னா, அப்புறம் கடை மூடினதும் சும்மா ஒரு கண் கண் துடைப்பு மாதிரி தான் ஆகும். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, கரெக்ட். இதை பத்தி தான் பேசுவோம். அதுதாங்க, இதெல்லாம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இது இப்போ அண்ணாமலை ஒரு விஷயத்தை யோசிக்கிறாருன்னா அது வந்து விஜய் யோசிக்கணும்ல. ஃபர்ஸ்டே விஜய் யோசிச்சு அது இல்லை, நாங்கள் அது கிடையாது, நாங்கள் நல்லாச்சு கொடுக்க போகிறோம், நாங்கள் அதை பண்ணுவோம், நாங்கள் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் அதுக்கு மேலே, நாங்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை விட பெருசாக நாங்கள் யோசிப்போம்னு பண்ணிட்டாருன்னா அதுக்கான பதிலே கிடையாதுல்ல. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவரு ஏதாவது சான்ஸே இல்லைன்ற நான் 3 வருஷத்தை கண்டிப்பா அந்த தொட்டுரும். சோ அதுல வச்சு அடிக்கலாம்னு அவர் ஆரம்பிக்கிறாருன்ற நினைக்கிறேன். கரெக்டான பிளான் தான். ரோட் மேப் கரெக்டா என்ன போட்டாரு. பண்ணிருக்காருன்றது இருக்குல்ல, அதெல்லாம் வரும். ஏன்னா டிஎம்கே இப்ப தென்னரசு பாத்தீங்கன்னா ஒரு 20 lakhs சொல்லிட்டாரு. இப்ப அதை இவங்களால கண்ட்ரோல் கூட பண்ண முடியும். சோ அவங்களால டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ இவங்க டிஃபென்ஸ் பண்ண முடியும். அதுல டிவிக்கே என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, 10 லட்சம் கோடி கடனை வந்து 13 லட்சம் கோடி கடனா சொல்லிட்டாங்க. ஆமா, அது அவங்களுக்கே டிராபேக் தான் ஆக போகுது. நல்ல மூவ் ஆக்சுவலா அது. கார்த்திக், வணக்கம் கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க கார்த்திக், சொல்லுங்க. கேக்குதா? ராஜ்குமார் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க ராஜ்குமார். சங்கி எப்படி இருக்கீங்க? கேக்குதா? நல்லா இருக்கேன் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. கரெக்டா நல்லா இவங்களுக்கு பிஜேபிக்கு பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நேத்து போட்டது பிஜேபிக்கு பேக் ஃபயர். என்னங்க பிஜேபிக்கு என்னங்க தமிழ்நாடு பிஜேபிக்கு அவங்க பேசல, ஆனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு இது வந்து பயங்கரமான பிரஷர். முதல்ல அதுல இருந்து நீங்க வெளில வாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பிஜேபிய திட்டிட்டு இருந்த திமுகவும் கண்டுக்கிறது இல்ல, ஐபிசிகாவும் கண்டுக்கிறது இல்ல. நீங்க எங்க உட்காந்து அவங்களே நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்க? அவங்கள யார்? அவங்களுக்கு பெரிய ஓட் பேங்க்ல கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு 2% 3% தான் இருக்கும். இப்போ வெளில வந்துச்சு. நீங்க அதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காதீங்க. இங்க இல்ல அங்கெல்லாம் நாங்க சுத்தவே இல்லை. சொல்றேன், வாட் எவர் த திங்ஸ் அங்க இருந்து ஒரு இது வர்றதை பார்க்கும்போது இன்னுமாடா இவரை திட்டிட்டு இருக்கீங்கிற மாதிரி. அதுதாங்க எனக்கு புரிய மாட்டேதுங்க. சும்மா அவனுங்க பேசுறாங்க, அதையே பேசிட்டே இருக்கீங்க. ஆனா உண்மையாலுமே நேத்து மீட்டிங் வந்து செம. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரோட் மேப் இருக்கு அவர்கிட்ட. அவரை வந்து இவங்க வந்து ஏதோ இதா நினைக்கிறாங்க, பட் ஹி இஸ் நாட் அ ஸ்மால் திங்க். நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் நம்புற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ரொம்ப நம்பி இருக்காங்க அண்ணாமலை. நேற்று விஷயத்துல நல்லா கண்கூடா தெரியுது. there is a vision, அதுதான் சொல்ல முடியும். vision makes the future. இதுக்கு மேல எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க கார்த்திக். சொல்லுங்க, வேற யாருக்கு பதில்? ஹலோ கார்த்தினா, கேக்குதா? கேக்குது கார்த்திக். எப்போ அபிஷியலா போஸ்டர் பார்க்கலாம்? நாளைக்கு எதிர்பார்க்கலாம். என்னன்னா ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணணும். என்னன்னா நாளைக்கு முடிஞ்சிடும். பழைய பேசின ரேட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி பேச வேண்டியது இருக்குல்ல. பழசு வந்து ஒரு ரேட்டு பேசியிருப்பாங்க, இப்போ படம் 6 மாசம் ஆச்சு, லீக் ஆயிடுச்சு. அதுல இருந்து கம்மியா தான் போமா அமௌண்ட்லாம்? கண்டிப்பா கம்மியா தாங்க போகும். அது எப்படிங்க 6 மாசம் டிலே ஆயிடுச்சு. பொங்கல் ரிலீஸுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. படம் லீக் ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு கோடி பேர் படம் பார்த்துட்டீங்களா? ஒரு சீன் கூட பார்க்காம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான ஒரு சீன் கூட இன்னும் பார்க்கல. நான் சொல்றேன், 1 கோடி பேர் படம் பார்த்துருக்காங்கல்ல. அந்த 1 கோடி பேர் தானே டிக்கெட்டு. கண்டிப்பா அது பாதிப்பு இருக்குல்ல. அப்ப எப்படி அதே விலையை கொடுக்க முடியும்?
ப்ரோ எனக்கு டவுட் ஒன்று. தமிழ்நாடு ரிலீஸ் ஏஜிஎஸ் சொல்றாங்க அவங்களானா இல்ல 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 பழசு இல்ல பழைய ஆளுங்க. பழைய இதுல இல்ல, அனௌன்ஸ் பண்ணி அவங்க பணம் கொடுத்து 6 மாசம் வெயிட் பண்றாங்கல்ல, இப்படி அவங்க மாத்த முடியும். அவங்க தான் பழைய ஆளுங்களே தான். அது ப்ரோ இல்லாம டவுட் அவங்க மட்டும் எப்ப இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்தையுமே அக்ரிமெண்ட் இருக்கு, எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்ததுலாம் இருக்கு. அதெல்லாம் அப்படிலாம் மாத்த முடியாது. அவங்க மாத்தவும் இல்லை, அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க இன்னும். நீங்க என்ன போஸ்டர் வச்சிருக்கேன் ரெடியா சொன்னவனே எடுத்து விட்ட வேண்டியதான் வச்சிருக்கீங்க போஸ்டர்? அது பழைய டேட் போட்டிருக்கு. இப்போ இப்போ புதுசா அடிப்பாங்க, புதுசா மாத்தி அடிப்பாங்க நினைக்கிறேன். அப்போ வந்து போஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ ஜனவரி 9 இருக்கும், அந்த போஸ்டர்ஸ் இருக்கு, இன்னும் இருக்கு. வைக்கல. ப்ரோ ஆனா இப்போ லைக் இப்போ எப்படியும் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த தியேட்டர்ல வந்துட்டு வாங்கி அது 1000 ரூபாய்க்கு விற்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஆமா இப்போ அந்த கான்ட்ரவர்சி திருப்பி இந்த அது டைம் அது பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அதுதான் அது எப்படின்னா இப்போ ப்ரோ டாக்கிள் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி கலெக்ஷன் பண்ணுவாங்களா? இல்ல நான் அது கலெக்ஷன் பண்றாங்களோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் அது ஈஸியா அந்த அந்த 100 crores மேல அந்த கிராசிங்லாம் வந்துடும். அதை நான் கேட்கல. இப்போ அந்த 1000 ரூபாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் ஆன்லைன்ல விட்டுற வேண்டியது டிக்கெட்டை, வேற என்ன? ஆன்லைன்ல விட்டாலும் அவன் ஆன்லைன்ல வாங்கினவன் திருப்பி விற்கிறான்ல, அதுதானே இந்த இங்க மாதிரி போறது பிரச்சனை ஒன்றும் ஆகுது. பண்ண முடியாது. நீங்க அதுக்குன்னு மொத்தமாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளவுதான். நீங்க வந்து ப்ரோ மொத்தமா லாக் கேக்குதுங்களா? பண்ணி பிளாக் டிக்கெட் விற்கிறத குறைச்சி ஆன்லைன்ல வித்துட்ட ஓரளவுக்கு குறையும், அவங்க புக் பண்ணிக்குவாங்க. ஆன்லைன்ல கூட நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு லைக் இந்த மாதிரி பெரிய படம்லாம் வந்துட்டு என்ன ஆகும்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் புக் பண்றதுக்கு விடுவாங்க. நடுவில் வந்து அந்த லிமிட்ஸை வந்துட்டு பிரேக் ஆச்சு. அதனால தான் வந்துட்டு இப்போ அந்த பல்கா வாங்கிட்டு யாருக்கு தேவையோ ஒரு அவனுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஷோ டாக்டர் ஹரி, ஒரு ஷோ தான், அந்த 9 மணி ஷோக்கு மட்டும் தான் இந்த பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. அதுவுமே இந்த படம் லீக் ஆயிடுச்சுன்றதுனால யாரும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இல்ல ஒரு டிக்கெட்டை வாங்கி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு 1000 குறைஞ்சதுக்கு ரூபாய்க்கு அப்புறம் விற்கலாம், 500 ரூபாய்க்கு விற்கலாம், 1000 ரூபாய்க்கு விற்கலாம், அப்படின்ற மாதிரி பல்கா தியேட்டர் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. இன்னொன்று அவங்களுமே சொல்லிட்டாங்க ரொம்ப கிளியரா, அதனால 100 தான் டிக்கெட் விற்கணும், கவுண்டர் ரேட்டு தான் விற்கணும், யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கிளியரா அவங்களும் சொல்லிட்டாங்க. அதனால அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது மீறி நடந்தா அது டிவிகேக்கு, இவருக்கு சிஎம்கே எல்லாருக்கும் கெட்ட பேர் தானே, அதனால அதை பண்ண பேக் விட ஃபயர் மாட்டாங்க. பயங்கரமா இருக்கும். அதுதான் லைக் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் நடுவில் ஜென்ரல் பீப்புள் வச்சதே என்னன்னா, நீங்க ஊழலை ஒழிச்சிருவீங்கன்னு சொன்னீங்க. உங்க படத்தோட டிக்கெட்டை வந்து உங்களால முடிஞ்சா நீங்க 500 ரூபாய்க்குள்ள வாங்கி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தவங்க வச்சாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்தக்கப்புறமா அதெல்லாம் திருப்பி அது இல்ல இப்போ அதெல்லாம் அது பண்ண முடியாது. வந்தக்கப்புறமா முன்னாடி திருப்பி விஜய் மக்கள் பண்ணாங்கன்னா அது இயக்கம்லாம் பிரச்சனை. இருந்துச்சு, இப்பதான் அது இல்லையே, எல்லாமே அரசியலுக்கு போயிட்டாங்களே. நான் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இதை வீம்புக்குன்னு இது பண்ணுன்றதுக்காகவே நிறைய பேர் இருப்பானுங்க. அதான் ப்ரோ, முன்னெல்லாம் தியேட்டர் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அவங்க போயிட்டு மொத்தமா வாங்கி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா படத்துக்குமே. ஆமா. இப்ப அவங்க இல்லை எல்லாமே இல்லை வந்து இந்த படத்துக்கு பண்ணலாம்னா எம்எல்ஏ பண்ணலாங்க. இந்த படம் ஆல்ரெடி படம் நெட்ல லீக் ஆயிடுச்சுன்றதுனால இது வந்து பிளாக் டிக்கெட்லாம் எடுத்து யாரை வச்சு விற்கலான்ற மாதிரி ரிஸ்க்கை யாரும் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று இவங்க எல்லாருமே அரசியல் இன்வால்வ்டு அப்படின்றதுனால இவங்களால ஈஸியாக கட்டுப்படுத்திட முடியும். இப்போ ரசிகன் மடத்தை கூப்பிட்டு அவங்க எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க டிக்கெட் அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. எடுக்க நீங்க எந்த தியேட்டரை நான் போய் பார்ப்பீங்க இப்போ பார்க்கணும்னா? நான் சென்னையில இருந்தா அந்த பழசோ அந்த மாதிரி, சேலத்துல இருந்தா ராக்ஸ் இல்லை ARRS. கார்த்திக் ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் தமிழ் பசில். பல்ஸ் பசில் பல்ஸ் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சரி, என்ன ப்ரோ இது புது அப்டேட் வந்து ட்விட்டர்ல வந்து இது மாதிரி இருக்கு, ஒரு ஸ்பேஸ் போட முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, இதுக்கு என்னதான் தெரியும்? என்ன புது பிரச்சனையா இருக்கு, என்னாச்சு? இல்ல புது பிரச்சனை இல்லை ப்ரோ, காலகாலமா போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ ட்விட்டர்ல வந்து அப்டேட் பண்றோம் இல்லையா? இப்போ நீங்க வந்து ஐபோன் யூஸ் பண்றீங்களா? ஆமா. ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸ் ஆண்ட்ராய்டில் போடவே இந்த முடியல. பிரச்சனை இருக்கு. ஆமாம், ஆண்ட்ராய்டில் இந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கு. இது என்ன நம்ம எலான் மஸ்க் என்ன சும்மா உட்காந்துருக்காரு? இத்தனைக்கும் நம்ம வந்து ப்ளூடெக்லாம் வாங்கி பண்ணா கூட அது வந்து சார்ட் அவுட் ஆக மாட்டேது.
என்ன பண்றது? ஏதோ கண்டன அறிக்கை தான் ஒண்ணும் எலான் மஸ்க்கு. எப்படி நீங்க தான் ஓடணும் கண்டன அறிக்கை. என்னங்க நீங்க என்னமோ உங்க ஆ, வீட்ல கார்த்தினா இல்ல இவர் என்னமோ தாம்பரத்துல வீடு வச்சிருக்கேன், என் வீட்ல கரண்ட் இல்ல, கேள்வி கேளுங்கன்ற மாதிரி கேக்குறேன். எலான் மஸ்க்கு கேள்வி கேளுங்கன்னா என்ன கேட்கறது நானு? ஏங்க நீங்க தான் வந்து கேட்கணும். கார்த்தினா என்னடா அண்ணாமலைக்கும் பிரசாந்த் அண்ணனுக்கும் என்னதான் அப்படி வெஞ்சிச்சு இந்த அளவுக்கு இறங்கி பேசுறாரு யாரு? பிரசாந்த் அண்ணா. அது எப்பயுமே அப்படிதான். ஏதோ லாஜிக்கா ஏன்னா பேசினா எதனா பேசலாம். நடந்திருக்கணும்ல, எதனா இன்சிடென்ட் நடந்திருக்கணும்ல, ஏன்னா அசிங்கப்பட்டாரா, அப்படியும் நடந்த அசிங்கப்பட்டாரா? மாதிரி தெரியலையே. நடந்திருந்தா இவரு சொல்லியிருப்பாரு, இல்ல அவர் சொல்லியிருப்பாரு. 2 பேரும் என்கிட்ட ஒருவேளை சொல்லலையே. இன்டர்வியூ எடுக்க போய் எதனா கொடுக்க முடியாது அப்படி இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா? அப்படிலாம் கிடையாது. அவரு சும்மா ஒரு மைண்ட்ல வரதை ஒன்று பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். சீரியஸாலாம் எடுத்துக்கிறது. இந்த அளவுக்கு எல்லாம் பேசக்கூடாதுண்ணா, அதுதான் ரொம்ப ரொம்ப அடிமட்டாலே ஒரு ஏங்க அவர் வந்து அப்படிதான் வந்தாரு. வாழ்க்கையில முன்னேறதுக்கு காரணம் வந்து அப்படி எல்லாரும் அபியூஸ் பண்ணி தான் வந்தாரு. நெக்ஸ்ட் வந்து உண்மைதான் ப்ரோ, இம்ப்ரெஷனுக்காக பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு பக்கம் எவ்வளவு பேர் வேணாலும் திட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலம் பதில் சொல்லும் ப்ரோ. காலம் பதில் சொல்லும். இல்லைங்க அந்த மாதிரிலாம். இங்க பாருங்க, ஒரு அரசியல்வாதி வந்து ஒண்ணு பாராட்டணும், இல்ல திட்டணும். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருந்தாங்க லைம்லைட்ல இருக்கணும். ரெண்டுமே பண்ணலன்னா எப்படி? இல்ல கார்த்தி ப்ரோ, அது வந்து விமர்சனம் வைக்கலாம். டவுன் த பெல்ட் இறங்கி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் இறங்கி அடிக்கிறதுனால என்ன கெட்டு போயிடுறது? யார் பேசுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து தமிழ்நாடு பிஜேபியோட கூட்டணி வச்சுப்பாரா ஏங்க நீங்க சும்மாவே போய் ஒருத்தர் கடிச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சோஷியல் மீடியாவுடைய இவங்க எப்படி நான் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க திடீர்னு ஒருத்தரை போட்டு ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க பயங்கரமா. அதுக்கப்புறம் திடீர்னு அவனையே பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கவங்களுக்கு வந்து பல தன்மை இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா ஒருத்தர் திட்டிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேல அவர் மதிக்க மாட்டாங்க யாரும். ஓ சும்மா போடா அந்த மாதிரி விட்டுருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ட்வீட்ஸ் எல்லாம் வந்து யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பெருசெல்லாம் சம்மந்தம் இல்லாம லாஜிக் இல்லாம சம்மந்தம் இல்லாம எல்லாத்தையும் திட்டிட்டு இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்கல்ல. ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கு அவருக்கு. அந்த டாபிக் அதாங்க நீங்க ஃபேக்சுவலா பேசுறது ஓகேங்க. நீங்க பாருங்க, அண்ணாமலை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. யாருக்கும் இப்போ தோழராஜ் எல்லாம் இருக்காருல்ல, கீழே தான் ஸ்பீக்கர்ல இருக்காரு, அவருக்கெல்லாம் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு அது லிசனர் இருக்காரு, அவருக்கெல்லாம் பிஜேபி பிடிக்காது, அண்ணாமலைகளும் பிடிக்காது. அவர் என்கிட்ட விமர்சனம் தான் பண்ணுவாரு. நான் திரும்ப பேசுவேன், அவர் ஒன்று பேசுவார், நான் இல்லைங்க இது இப்படிங்க அப்படிமே. அது ஓகே. நான் சொல்றது அவர் சொல்றதை நான் கேட்பேன், நான் சொல்றதை அவர் கேட்பாரு, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா எப்பயுமே நான் எது பேசினாலும் நான் கடிப்பேன்டா அப்படின்னு உட்காந்துருக்காங்கல்ல, அது வந்து அவங்களை நம்ம பொருட்டாவே எடுத்துக்க தேவையில்ல. அப்படியே இருந்தாலும் ட்வீட் போட்டு ஓடுறதுல என்ன இருக்கு? இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசலாம்ல. என்னைக்காவது இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசும்போது நம்ம பேசினா நீ இப்படிதான் பேசுவ அப்படின்னு கோச்சிட்டு போடுறது. இருங்க எனக்கு ஒரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எதிர்பார்த்தது வேற, அண்ணாமலை கிட்ட வந்து எதிர்பார்த்தது வேற. அண்ணா வருவாரு, ஏதோ இது பண்ணுவாரு. கடைசியில நிறைய டிசப்பாயின்மெண்ட் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ரோ இந்த மீட்ல. எது சொல்றீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சாஃப்டா போவேன், இந்த ஆட்சி நடக்குதுன்னா ஃப்ரீயா விடுவோம் அப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அரசியல்ல இருக்கீங்க, நீங்க சப்போர்ட் பண்ணி போறீங்கன்னா என்ன, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டா ஒரு கூட்டணி கட்சியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேர போறீங்களா? அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி ஒரு கொள்கை தானே அண்ணாமலை கொண்டு போறோம் ப்ரோ. அது பொலிட்டிக்கலா கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தாங்க. இப்போ வந்து அண்ணாமலை வந்து ஆன்டி விஜய் பண்ணி ஒரு கேட்டு கிரியேட் பண்ணா, இப்போ 29 எலெக்ஷன்ஸ்ல அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு. அது ஆப்வியஸா வந்து அது வந்து டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேக்கு தான் அது சாதகமா இருக்கு முடியும். அது பொலிட்டிக்கலா அவர் பண்றது எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கலா கரெக்ட் தான் தோணுது. நான் அண்ணாமலை சப்போர்ட்டர் இல்லை, பட் எனக்கு இது மாதிரி தான் தோணுது அவர் பண்றது. இல்ல பிளஸ் அவரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் வச்ச ஸ்டேட்மெண்ட்டே இதுதான், லைக் யார் வந்தாலும் புது ஆளுங்க வரணும் எலெக்ஷன் இப்ப கிடையாதுங்க. 58 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஓகேவா? இன்னொன்னு எப்பயுமே நெகட்டிவா பேசினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இப்ப இந்த திமுக அதிமுகன்னு ஒரு பாலிடிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, திமுக திட்டினா அதிமுக கூட்டு, அதிமுக திட்டினது அதெல்லாம் கிடையாது. 2 பேத்தையுமே திட்டிட்டு ஒருத்தர் வந்து திமுக மட்டும் திட்டிட்டு அதிமுக பத்தி பேசாமலே ஒருத்தர் ஓட்டு வாங்கிட்டு போறாரு அப்படின்னும் போது, அப்போ பப்ளிக்கோட
மைண்ட் செட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடி மாரி இப்ப இல்ல அவங்க அப்படின்றது தெரியுதுல்ல. இப்ப நீங்க ம். விஜய் இல்ல திட்டினா தான் ப்ரோ உங்களுக்கு ஓட்டு கேக்குதுங்களா போடுவாங்க ப்ரோ? அப்படின்றது கிடையாதுங்க. முன்னாடி இருந்த அண்ணாமலை வந்து கார்த்திக் இப்போ ப்ரோ இப்போ கேக்குதா? வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து பார்த்தா பயந்து இருக்காராம். பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தா சேஞ்ச் ஆகுது. அதுக்கேத்த மாதிரி நம்ம போகணும்னு சொல்லிட்டு வராராம் உள்ள. இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க நம்மளுக்கு தோணுதா இருக்கு. என்ன வேணாலும் வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அது பிரச்சனை இல்ல. பயந்துட்டார், ஸோ நடுங்கிட்டார், நானும் அண்ணாமலை ஒடுங்கிட்டார், சப்போர்ட் தான். அடங்கிட்டார். என்னத்தையா நீங்க பேசிக்கங்க. அது பிரச்சனை இல்லைங்க. நீங்க சொல்லுங்களேன். என்ன திட்டிருக்கலாம் விஜய்? நீங்க ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல நிறைய கார்த்திக் பாயிண்ட் அவருக்கு ஜான் சொல்லுங்க, ஜான் சொல்லுங்க. அவருக்கு தமிழ் மாதிரி ஏதாவது பல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்களா இப்போதைக்கு? சொல்லுங்க. நீங்க ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்களேன். விஜய் என்ன திட்டிருக்கலாம் நேத்து அண்ணாமலை? ப்ரோ கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. இந்த 2 மாசத்துல கரண்ட் பில் ஏறி இருக்கா? கரண்ட் பில் கண்டிப்பா ஏத்தி இல்லைங்க. கரண்ட் பில் ஏத்தியதா இது ஜீவோ வந்திருக்கா 2 மாசத்துல? இல்ல டிவி இல்ல கவர்மெண்ட் இல்ல வந்ததுக்கு அப்புறம் ஆனா கரண்ட் பில் வந்து எதை பார்த்தா ஏத்திருக்காங்களா? எல்லாருக்கும் பில் வந்து சரிங்க ப்ரோ. நீங்க வந்து லாஸ்ட் இந்த என்ன சேம் இது இயர் வந்து ஸ்டேஜ்ல சொல்றதா? தமிழ் பல்ஸுக்கு வீட்டு கரண்ட் பில் ஏறிடுச்சு. டிவிக்கு அரசே, தமிழ் முதல்வர் பல்ஸ் விஜய் பதில் சொல்லு அப்படின்னு பேசுறதா? எல்லாரையும் நீங்க வந்து கேளுங்க. இயர்லியா மட்டும் கேளுங்க. எல்லாரையும் கேளுன்னா யாருங்க கேக்குறது? எனக்கு ப்ரோ புரியல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஃபேக்ட்ன்றது ஏறிடுச்சு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இல்லையா? இப்ப நீங்க ஜியோ பாருங்க. ப்ரோ இல்லங்க கரண்ட் கேக்குதுங்களா? பில்ல யார் ப்ரோ கரண்ட் சொன்னது பில்ல வந்து ஆக்சுவலா இது? யூனிட்டுக்கு 50 பைசா வந்து டிவி கவர்மெண்ட் ஏத்திருச்சு. இது நான் உண்மையா கண்டிக்கிறேன். அது பேசுறது வேற. உங்க வீட்ல கரண்ட் பில் ஏறிடுச்சு. ப்ரோ நீங்க ஏசி போட்டிருப்பீங்க, ஃப்ரிட்ஜ் போட்டிருப்பீங்க. நீங்க இருக்கும்போது இல்லாத போது ஃபேன் ஓடி இருக்கும். போன நீங்க வருஷம் அதான ப்ரோ ஓடிடில 4 படம் சேர்ந்து பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் நம்ம கம்பேரிட்டிவ்ல கணக்கு வைக்க அதான முடியாதுல்ல. இல்ல சி ஒரு அரசியல் நீங்க வந்து பண்றீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் வைக்கணும் ப்ரோ. சொல்லுங்க. அது அடுத்த நீங்க வந்து பாயிண்ட் என்ன? சட்டலா இருந்து போறீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் பயப்படும். பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஊழல் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு சொல்லி பத்தின சொல்றாங்க சரிங்களா. டிவிக்கு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா குவாரி மெயினா எத்தனை பேர் மேல பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டீங்க? கேஸ் போட்டீங்கன்னா புரியல. ஆல்ரெடி குவாரியை வந்து இல்லீகலா மைனிங் பண்ணிட்டு இருந்தவங்க சொல்றீங்களா? ஆமா ஆமா இல்லீகலா பார்த்தீங்கன்னா மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எத்தனை பேர் மேல பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டீங்க? அதுக்கு டைம் இருக்குல்லங்க. இப்போ 2 மாசம் இருக்கு. இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்டே பாசிட்டிவ் இல்லையா? நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்றது பாசிட்டிவ். ஸ்டாப் பண்ணிட்டீங்க ப்ரோ. அதுதாங்க சொல்றேன். உங்களுக்கு நீங்க பாருங்க. உங்களுக்கு உங்க அவசரத்துக்கு இல்ல தமிழ் பல்ஸ் இங்க பாருங்க. உங்க அவசரத்துக்கு அரசியல் கட்சி நடத்த முடியாது. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்து நாளைக்கே விஜய் சிஎம்மா மாத்திட்டு ஸ்டாலின் சிஎம்மா கொண்டு வரணும்னு ஆசை இருக்கலாம். நாளைக்கு விஜய் சிஎம்மா மாத்திட்டு எடப்பாடி கொண்டு வரணும்னு ஆசை இருக்கலாம். அது நடக்க போறது இல்ல. சரியா? இப்போ மைனிங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்களா? ஓகே. இது வந்து பாசிட்டிவ் தாங்க. ஏங்க ஸ்டாப் பண்ணது பாசிட்டிவ் தாங்க. ஸ்டாப் பண்ணது பாசிட்டிவ் தானே. ஏங்க ஸ்டாப் பண்ணா மட்டும் போதுமாங்க? யாரு வந்து புடிச்சீங்க? இதெல்லாம் கேள்வி. அப்புறம் அவன் புடிச்சீங்கன்னா அவனை ஜெயில போட்டீங்களா, தூக்குல போட்டீங்களா, இப்படியே கேள்வி கேட்டு போறீங்களா? ஐடியா இருக்குதுன்னா இனி எத்தனை பேரை வந்து வேலை மாற்றம் அரசியல் இப்படியே அவன் கேட்டுட்டு இருக்கிறது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இல்ல அண்ணா இப்போ நான் கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டாருங்க. சிம்பிளா ஒரே பதில் சொல்லிட்டாருங்க. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் செங்கோட்டையனை தவிர மீதி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு வருஷமா டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் காதலே விழுவலையா? சரிங்கண்ணே. 3வது பாயிண்ட்ண்ணே. வெள்ளை அறிக்கை பத்தினா கொடுத்தீங்க. இத்தனை ஊழல் பத்தினா போயிட்டு இருக்கு சொல்லிட்டு அதன் மூலியமா வந்து எத்தனை கேஸ் பத்தினா ஃபைல் பண்ணீங்க? வெள்ளை அறிக்கை வந்து ஃபைனான்சியல் தமிழ்நாட்டுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் வந்து வெள்ளை அறிக்கையா கொடுக்குறாங்க. ஊழலை பத்தி கொடுக்கல. அது புரியுதா உங்களுக்கு? முதல்ல தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் என்ன நிலைமையில் இருக்கு, கடன் எவ்வளவு இருக்கு, எதுல இருந்து எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எதுல இருந்து போயிருக்கு, என்ன செலவாயிருக்கு, இவ்வளவு கடன்ல இருக்கு, இவ்வளவுதான். இதுதான் வெள்ளை அறிக்கை. அது வந்து ஊழல் கிடையாது. அண்ணா இல்ல வெள்ளை அறிக்கையில வந்து பார்த்தா தெளிவா சொல்றாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழல் பத்தி நடந்திருக்கு. ஊழலை பத்தியே சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. நீங்க புரிஞ்சுக்கிற விதமே தப்பா இருக்கு ப்ரோ. அப்புறம் நீங்க வந்து சொல்ல வர்றது வெள்ளை அறிக்கையே விட்டுற கூடாது. அவ்வளவுதான் உங்களோட பாயிண்ட். ஏங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. அதுக்கு வந்து பார்த்தா தெளிவா சொல்றாரு அவரு. அமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து பார்த்தா ஊழல் பத்தி நடந்திருக்கு. சோலார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தா ஊழல் பத்தி நடந்திருக்கு. இன்னைக்கு நான் சொல்லல. லெட்டர்ஸ் மட்டும் வாங்கினே கமிஷன் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ஆனா அதுக்கான ப்ராசஸிங் எதுவும் பண்ணல அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ என்ன கேள்வி அண்ணாமலை விட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஏன் ஃபைல் பண்ணல சொல்லிட்டு கேட்டிருக்கோம். டக்குன்னு கேஸ் நீங்க இங்க பாருங்க ப்ரோ. அடுத்தவங்களோட தாட்டை வந்து நீங்க வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் அண்ணாமலை பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. நீங்க நினைக்கிறத வந்து பேசுறது ப்ரோ. இதெல்லாம் பார்த்தா மிஸ் பண்றாரு இல்லையா?
ஸோ ப்ரோ சாஃப்ட்வேர் தான் அவங்க மிஸ் ஏங்க அது மிஸ் ஆகிட்டான்னு அது நம்ம ரிசல்ட் தாங்க தெரியும். நம்ம இப்பயே எப்படி சொல்ல முடியாது மிஸ் ஆகிட்டான்னு. அவர் விஜய் மாதிரி வந்துட்டாருன்னா அது எல்லாமே அவர் பண்ணது எல்லாமே ரைட்டு. நினைக்கிறேன். ஐயோ அண்ணே அதான் ப்ரோ நான் கண்டிப்பா என் எனக்கு வாய்ஸ் கேட்டதா திமுக பத்தி ஒண்ணுன்னா வெளியே வரும். இங்க பாருங்க. கார்த்திக் வணக்கங்க. bro, அவங்க ஏங்க sorry, நானும் sorry, அண்ணாமலை sorry. ஃபேன் தாங்க. தெரியும் நீ யாரு என்ன எங்களுக்கு தெரியாமலாம் கார்த்திக் இவ்வளவு நாள் அவருக்கு வந்துருக்கோம். ஏதாவது அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபேனா வச்சிருக்காரா விஜய் மாதிரி? இல்லைங்கண்ணே இப்போ நான் எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வந்து உடைக்கணும்னு சொல்லிதான். அதுக்கும் வந்து அவர் ஆன்சர் பண்றாரு, நான் எதுக்கு அடிச்சு சரி உடைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை பண்றாரு. அண்ணாமலை அடிக்க மாட்டாருப்பா. நீ போய் உதயநிதி போய் ஃபாலோ பண்ணிக்கப்போ. ஏங்க சீமான் வந்து காட்டு கத்துனாரு. நீங்க சொன்ன மாதிரிலாம் அடிச்சாரு. கடைசி ஏன் அவரை இது போட்டு அடிச்சிட்டீங்க நீங்க எல்லாம் சேர்த்து தெரியுமேங்க. எலெக்ஷன்ல. ஏங்க இதெல்லாம் போகவே தெரியுமா கூடாதுயா. பேசுங்க. அது ட்வீட்லாம் டெலிட் பண்ணிட்டு வச்சுட்டு வந்து சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு. ஐயா நான் கேட்ட கார்த்திக் கேள்வி இது ஏதாவது தவறு அண்ணாமலைக்கு இருக்கா ஏதாவது ஐயா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கு? நீ கேட்ட கேள்வி கேக்குதா? தவறு கேள்வி இல்ல. நீ உண்மையிலே நீ வந்து நீ திமுக இப்போ காரன்னு சொன்னா சொல்லு. ஒரு ஓப்பனா பேச வேண்டியதானே திமுக காரன்னு. அது நான் என்னைக்குமே எதுக்கு சொல்ல தான் சொன்னேன் மாட்டாங்க இல்லைங்க. அவங்க. ஏங்க நான் எதுக்கு நான் வந்து ஒரு பொய் சொன்னேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாளர் தாங்க. அண்ணாமலைக்கும் ஆதரவாளர் தான். அண்ணாமலைக்குமா இப்போ நீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி இன்னொருத்தர் யாரு தான். வேற யாரு? எதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் பாத்தீங்கன்னா கேட்டுக்கு பாரு. கொஞ்சம் நீ வந்து நான் என்ன பதில் சொல்ல நீங்க ஏற்றுக்க போறல. அப்படிதான் அண்ணாமலை அப்படிதான் பண்ணுவாரு. அவரு விட்டுரு. அவருக்கு பரவாயில்ல அவருக்கு தெரிஞ்ச லதாரி அரசியல் எல்லாரும் கோவப்பட்டு வந்து விளையாட்டு நம்ம போறாரு. வந்து கொஸ்டின் கேட்கணும். எதிர்கட்சியா நம்ம வந்து இப்ப நிக்கணும். எதிர்கட்சியே நம்ம இல்லப்பா நாங்க. சப்போர்ட் பண்றது எப்பா தானே என்ன எப்பா எதிர்கட்சியே இல்லப்பா. நீ எந்த கட்சியே கட்சி இல்ல சொல்லு. நீ எந்த கட்சிக்கு ஆதரவு? ஏங்க அவர் கட்சியா நீ எந்த ஆரம்பிச்சாரு. கட்சி நீ அதை விட்டுரு. நீ வந்து உருட்டாதீங்க இன்ப வந்து. இன்ப நீ நிதி உருட்டு. இன்ப நிதி விழுது. இன்ப நிதி தானே. நீ இன்ப நிதிக்கு ஃபார்ம் அண்ணனா தம்பியா நீ? எனக்கே வந்து கஷ்டமா இருக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது. சொல்லு நீ சொல்ல. நான் யாரு தெரியுதா திமுக சொன்னா உங்களுக்கு? கஷ்டமா தான் ஒண்ணு இருக்கும். என்ன பண்றது? உங்களோட ஸ்பேஸ்ல நான் கார்த்திக் வந்து கேக்குதுங்களா? பேசிருக்கேங்கண்ணே. அண்ணாமலைக்கு ஆதரவா பார்த்தா பல வாய்ச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். இல்ல எப்ப பேசுனீங்க? ஞாபகம் இல்ல எனக்கு இல்லையா? ஞாபகம் இல்ல. சரிங்கண்ணே ஓகே. ஹலோ போயிட்டு வாங்க பாய். கார்த்திக் கேக்குதா? ஹலோ நீ சரின்ட்டு போயிட்டான். ஹலோ தெரியலன்னு எப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா இருக்கா இல்லண்ணா இவர் ஏதோ ஹலோ சொல்றாரு, ஏதோ சீஸ் பண்ணிருக்காங்கன்னா 78 சீஸ் பண்ணிருக்காங்கண்ணா. அதுல ஆல்ரெடி 12 இதுக்கு வந்து கேஸ் போட்டாங்க. சரிங்களா? அது இன்னும் அபிஷியலா வெளில வரல. ஆனா கேஸ் ஆல்ரெடி ஃபைல் ஆயிடுச்சு. அதெல்லாம் இன்னும் பிரச்சனை வேற இல்ல. என்ன பண்ணுமா உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியலையே. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சும்மா ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்குங்க. இன்னும் இன்னைக்கு கூட ஒன்று பண்ணியிருக்காங்கண்ணா. லைக் மாசா லைக் ஆல்ரெடி வந்து ரிப்பன் பில்டிங்ல இதுக்கு முன்னாடி இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து மாத்துறாங்க. அதே மாதிரி இந்த மைன்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாரையுமே மொத்தமா மாத்திட்டாங்க இன்னைக்கு. அதுவுமே எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் கூட இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன் மைன்ஸ் போட்டீங்க, அது கேஸ் ஏன் போடல, அது மட்டும் கேள்வி கேட்கறது எல்லாரும். எதனா ஒண்ணு தெளிவா நான் கேட்டா பரவாயில்ல. கார்த்திக் கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க கார்த்திக் ஒரு பேசுங்க. நிமிஷம் பிரதர். ஒரு நிமிஷம். வணக்கம். அவருக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுங்க. வச்சிருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. காயத்ரின்னு சொல்லி யாரும். காயத்ரி சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் கார்த்திக். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன் நேரடியா. 2 சொல்லுங்க. 3 தடவை ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். உங்க இதுல யாருமே லேடிஸ் நிறைய வரமாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் வந்து ஹெசிடேட் பண்ணேன் வரத்துக்கு. நான் வந்து ஒரு பயங்கரமான வெறித்தனமான அண்ணாமலை சப்போர்ட்டரு. சோ வந்து இவருக்கு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாருல்ல, அண்ணாமலை ஏன் வந்து மைல்டா போறாருன்னு. அவரோட அதிரடி அரசியல் எல்லாருக்கும் பிடிக்கும் தான். நமக்கெல்லாம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் விஜய் சப்போர்ட்டர் எல்லாம் கிடையாது. ஆனா அட் த சேம் டைம் வந்து இப்போ ஒருத்தரை எலெக்ட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறது அவருக்கு அவர் வந்து அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங். ஸோ ஹீஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் இட் அவுட். வென் தெர் இஸ் அ நீட் ஹீஸ் கோயிங் டு ரைஸ் அண்ட் தென் ஹீஸ் கோயிங் டு கிவ் ஹிஸ் ஃபீட்பேக். அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு தேவையில்லாம டிவிகேவையும் விஜயும் வந்து எதிர்க்கிறதுல அது வந்து நெகட்டிவா தான் எனக்கு தோணுது. அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏன் மைல்டா போறாரு, ஏன் இது பண்றாருன்னா, அவருக்கு கண்டிப்பா இஸ் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட். அது ஏன் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. பிரச்சனை என்னன்னா, நான் ஒண்ணு சொல்றேன். பிரச்சனை நம்ம மக்கள் எல்லாத்தையும் சினிமா மாதிரியே பாக்குறாங்க. இப்ப அரசியலையும் சினிமா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து 2 மாசம் தான் ஆகுது. ஏதாவது தப்பு செஞ்சாதான் அதை வச்சு பேச முடியும். இப்பதான் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே கவன் திமுக காரன் கத்துறான்னா அது வேற விஷயம். அவங்களுக்கு வேற வழி இல்லை. சோ அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலயும் கத்திக்கிட்டு தான் அலைவாங்க. மத்தவங்களும் அதே பண்ணணும்னு கிடையாது. திமுகவும் அதிமுகவும் கட்சிக்கு வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பத்தினா பண்றாங்க சொல்லிட்டு வராங்க. ஆனா யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனதை நம்ம வந்து பார்த்தது இல்ல. கரெக்டா இல்லையா? அதுக்கு இதுதான் நடக்குது திருப்பியும்.
இருங்க இருங்க இதுக்கு வந்து நான் ஒன்று எண்டே சொல்கிறேன். இல்லையா அப்போ? இருங்க அதுக்கு எண்டெல்லாம் கிடையாது தம்பி, அதுக்கு எண்டெல்லாம் கிடையாதுங்க. எந்த அரசியல்வாதிங்க ஜெயலலிதாவுக்கும் லல்லு பிரசாத் யாதவ் இந்த ஒரு 2 பேர்த்த தவிர மீதி யாருக்குங்க தருணம் வந்திருக்கு? எல்லாம் போகாதீங்க, டிஎம்கே எடிஎம்கே வாங்கினேன். சரி, திமுக எம்கேவும் வரும். ஜெயலலிதாவும் கூட ஜெயலலிதா வந்து உயிரோடு இருக்கும்போது வரல. சசிகலாவை தவிர இது யாருக்கும் கன்விக்ட் ஆயிருக்காங்க, யாருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு? அப்ப அரசியல்வாதி ஊழலே பண்றீங்களா? ஊழலே பண்ணல. 60 வருஷத்துல ஜெயலலிதாவை தவிர யாருமே இல்லைங்க. 60 வருஷம் அதாங்க, இந்த 60 வருஷத்துல ஜெயலலிதாவை தவிர யாருமே ஊழல் பண்ணல தமிழ்நாட்டிலும் சொல்ல வருவீங்களா? ஏங்க எல்லாரும் ஊழல் பண்ணிருக்காங்க, அதாங்க சொல்றேன் நானு. அதாங்க, அதெல்லாம் நிரூபிக்க முடியாதுங்க. நீங்க இங்க இருக்க சட்டப்படியா அதுதாங்க இங்க இருக்க சட்ட தெரியல. அதெல்லாம் அரெஸ்ட் வேணா சும்மா பண்ணி உட்காந்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற லார்ஜ் ஜுடிஷியல் சிஸ்டம்னா அவ்வளவு ஃபேவரா இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. இல்ல கார்த்தி, அதுவும் இல்லாம நீங்க ஒரு கேஸ் போடணும்னா அதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இல்ல அதுங்க. அது ஒரு அந்த தம்பி வந்து ஒரு உதயண்ணாவோட ஃபேன், உதயண்ணா தம்பி. அதனால அந்த தம்பி வந்து கறிட்டு இருக்காரு. உதயண்ணா மாதிரியே வந்து லாஜிக் எல்லாம் பிச்சிட்டு இருக்காரு. அதனால ஒண்ணு இல்ல தமிழ் பசல் நான் உங்களுக்கு சொல்றேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா திமுக மினிஸ்டர் 10 மினிஸ்டர் உள்ள போவாங்க இந்த 5 வருஷத்துக்குள்ள. டோன்ட் வெரி, அது நடக்கும். கார்த்திக், ஐ திங்க் ஒரு நிமிஷம் இல்ல, தமிழ் பல்ஸ் நீ வந்து திமுக இல்லன்றியா? நீ கண்டிப்பா இல்ல. அப்ப உதயநிதி திட்டு நான் எதுக்குங்க திட்டணும்? எங்க நான் இப்ப திமுக இல்ல சொல்லிட்டு இல்ல திட்டுறதுக்கு எதுவுமே இல்லையா? உதயநிதி வந்து அப்பொழுது இல்லாதவரா? நீங்க வந்து பார்த்தா டிஎம்கேவா? நான் என்ன அநியாயமா இருக்கு? நான் திமுகவா நீ கேட்கிற சம்பந்தம் கேட்கிற இல்ல ஸ்டாலின் உதயநிதி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. நான் ஸ்டாலின் உதயநிதி என்ன திட்டுன்னு சொல்லு. என்ன கெட்ட வார்த்தையில் திட்டுமா சொல்லு. உன்னை டிஎம்ல வேணா தனியா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். கெட்ட வார்த்தையில் 2 பேரும் திட்டி, அது பெட்டர் இல்ல. நான் என்னைக்கு அவனுக்கு திட்டாம இருந்திருக்கேன்? அவனுக்கு 2 பேர்த்தையும் அரசியல்ல எதுக்கு திட்டணும்னு நான் கேட்கறேன். திட்டினாதான் நீங்க வந்து பார்த்து நம்புவீங்க. அப்புறம் ஊழல் பண்ணாங்க, ஏன் ஜெயிலுக்கு போகணும்னு கேட்டா யார கேட்ட? ஏங்க அதுதான் அதிமுக திமுக பார்த்தா மாத்தி பண்ணிச்சு. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்காங்க? காங்கிரஸ்ல இருக்காங்களா? சூப்பரா பண்ணீங்க. அது நீங்க கேஸ் போட்டீங்களா? அரெஸ்ட் பண்ணீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கேடுகட்ட திமுகவோட ஆட்சியில ஊழல்வாதி ஸ்டாலினுக்கும் அதுக்கப்புறம் திருந உதயநிதியும் ஏன் ஜெயிலுக்கு போகணும்னு கேளு. அந்த கேள்வி கேளு, அப்படியே கேளு. நான் கேட்ட கேள்வி அதிமுக டிஎம்கே மாத்தி வந்து கேட்ட கேள்வி. நான் கேட்ட மாதிரி கேளு, நான் பதில் சொல்றேன். ஐயோ அண்ணே, நான் இப்ப சொல்றது கேளுங்க. கார்த்திக் அண்ணாமலை என்ன சொல்றீங்க? அதேதான் நீங்க பண்றீங்க சொல்லணும். அதெல்லாம் சரி தம்பி, அதெல்லாம் சரி தம்பி. வாயில இருந்து ஏன் வந்து ஸ்டாலின் உதயநிதி வர மாட்டேங்குது சொல்லு. அது ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்குங்க வரணும்? எடப்பாடி ஊழல் பண்ணாங்கன்றப்ப யாருதான் பண்ணாங்களாம்? நீங்க சொன்னீங்களா திட்டணுமா? சரி, இவங்க 2 பேரும் ஊழல்வாதின்னு சொல்லு. இவங்க 2 பேரும் ஊழல்வாதி, இந்த 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஊழல்வாதின்னு சொல்லு. ரொம்ப நாகரிகமா சொல்லு. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினும் ஊழல்வாதிங்க, 2 பேரும் ஜெயில இருக்க வேண்டிய காப்பாத்திக்கினாங்க. இப்ப டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில பாத்தீங்கன்னா இருக்கு, அவங்க அதேதான் பண்றாங்கன்ற பண்ணி வெளியே வந்துருவீங்க. வந்துட்டு நாங்க பாருங்க. சரி, அவ்வளவு பேசுவாங்க. நீ செந்தில் பாலாஜிக்கு வா. செந்தில் பாலாஜி பத்தியா சொல்லு. கேஸ் போடுறீங்க, இத்தனை குவாரி வந்து மூடிட்டீங்கல்ல, எத்தனை பேர் மேல கேஸ் போட்டீங்க? எப்பா 12 கேஸ் ஆல்ரெடி ஃபைல் பண்ணனும். உங்களுக்கு என்ன தமிழ் பல்ஸ் அதெல்லாம் விடு தம்பி. இப்போ யார் மேல தமிழ் பல்ஸ் தம்பி அதெல்லாம் விடு. நீ செந்தில் பாலாஜியாவது பேசு. ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் பேச மாட்டேன், உங்க விசுவாசம். ரைட், செந்தில் பாலாஜியாவது பேசு. ஏதாவது செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஆளு? நான் யாரு ஆனா உங்க பேசல, நான் அடிக்கடி பேசிருக்கேன். ஒரு ரெக்கார்டு எடுத்துப்பாரு, என் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியலையே. நான் ஏன் ரெக்கார்டிங் எடுத்து பாட்டு உன் வாய்ஸ் கேட்கணும்? இப்பயே பேசுறேன் எடுத்து பாரு. நான் ஏன்டா எடுத்து பாக்கணும்? எனக்கு புரியல. எனக்கு இப்ப பேசினா கேட்டு போறேன், இப்பயே லைவ்ல கேட்டு போறேன். நான் வர எடுத்து பார்த்து கேட்கணுமா? சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ஓகே. நான் வந்து திருட்டு திமுகன்னு சொல்லு. திருட்டு திமுகன்னு மட்டும் சொல்லு. அந்த ஒரு வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு டைம் சொல்லு. ஏங்க உங்களால திருட்டு திமுக சொல்ல முடியல, ஆனா அண்ணாமலை கேள்வி கேக்குறீங்களா? இல்ல சொல்லு. சரி, நீங்க வந்து அதே கேள்வி கூட சும்மா எப்படி கேள்வி கேட்கலாம்? திட்டவும் மாட்டேன்.
ப்ரோ இதெல்லாம் வந்து நீ நீ நாகரிகம் அரசு ப்ரோ, இது திருட்டு புரியுதுங்களா? திமுகன்னு சொல்றது நாகரிகம் இல்லையா? ஏன் திமுக இப்ப திருடவே நான் இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திமுக இட சொல்லணுமா உங்களுக்கு? ஏன் அநியாயமா இருக்கு? ஐயோ திருநவன் திருநன்னு சொன்னாலே நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இது சொல்ல இல்ல கூட உங்களால முடியல, நீங்க வந்து அவரை கேள்வி கேக்குறீங்க. ப்ரோ அப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்ட் அரசியல் தான் நீங்க வந்து பண்றீங்க. அண்ணாமலை எதிரா வந்து இவர் ஏன் பண்ண சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது கூட பத்திரம் வைக்க கூடாது இல்லையா? கேட்டா வந்து நீங்க திமுக காரன் இங்க பாரு அண்ணாமலை வந்து எதிர்த்து பேசல. ஓகே சரி, தப்பு தான். திருட்டு திமுக எதிர்த்து பேசல அப்படின்னு சொல்லு. நான் எதுக்குங்க சொல்லணும்? நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த அபியூஸ் வேர்டு நீங்க பயன்படுத்தீங்கன்னா இது நீங்க எப்படி ஏடிஎம்கே அபியூஸ் ஆகும்? பயன்படுத்தினாலும் எனக்கு விசிகே புரியல எனக்கு. பயன்படுத்தினாலும் இல்ல இப்ப நாத்தக்கா நீங்க பயன்படுத்த நான் வந்து சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் சொல்லணும்? சரி ப்ரோ ப்ரோ நீங்க ப்ரோ சொல்லணும் ப்ரோ ப்ரோ எதனா ரூல்ஸ் நிவேதா இது நிவேதா பேத்துராஜ் சொல்லு. நீங்க திட்டினா போங்க ப்ரோ. யாரா யார் இது பேசுனது? குரு கார்த்தி நினைக்கிறேன். யார் ப்ரோ சொன்னாங்க அவங்க? தம்பி தெரியல, யாரோ ஒருத்தர் யார் பேசினா, அவன் யாருன்னு பேசுனது எனக்கு இப்போ? சரியா தெரியல தல. குரு கார்த்தி இவர் ஒண்ணு பேசணும் அப்படின்னா நீ ஸ்டாலின் திட்டு, உதயநிதி திட்டு, அது பிரச்சனை இல்ல. ஏங்க எதுக்கு நீ வந்து ஏங்க இன்னொரு திட்டணும் ஒரு நான் பொண்ணை கேட்கிறேன். ஏன் எடுத்துக்கிட்டு அது திட்டாம மாதிரிலாம் பேசுற விடாத அசிங்கமா இல்லையா? உங்களை சொல்ல தமிழன் பல்ஸ், ஏங்க உங்களை உங்களை உன்னைய சொல்லல, சொல்லடா, சொல்லுங்க, அமைதியாடுறா. கொஞ்ச நேரம் இருங்க. ஹலோ, தமிழ் பல்ஸ் உங்களை பத்தி அவர் சொல்ல, கொஞ்ச நேரம் எதுக்கு கம்முன்னு இருங்க. எடுத்தாலும் முங்கிட்டு வரும். உன்னை சொல்றா, அமைதியாடுறா. ஐயோ கார்த்தி நான் என்ன நீங்க இந்த மாதிரி இறக்கிட்ட. சரி ஆனா எல்லா நீ சொல்றல இப்படி கிடையாது எல்லா பாரு. வகையிலும் பாத்தீங்கன்னா எந்த அரசியல் அளவுக்கு பிரச்சனை. அண்ணா இரு சொல்லு உன் சொல்லு ஃப்ரெண்டுக்கு சொல்லு நீங்க சொல்லு. வந்து நம்ம வந்து பேசும்போது அவங்க அப்படிதான் பேசுவாங்க, இது அரசியல் நாகரிகம் சொன்னீங்க. ஆமா இப்ப நான் வந்து ஒரு கருத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா நீயே திட்டுவா, நீ வந்து வந்துட்டு தாராளமா, அவனுக்கு ஆமாமா தாராளமா நீங்க வைக்கலாமே, வந்து தப்பு கேட்டீங்களா? இல்லையே. அவர்கிட்ட கேட்டீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? நீங்க யார்கிட்ட? உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டீங்களா? யார் என் ஃப்ரெண்டு? பாண்டா கிட்ட கேட்டீங்களா? நான் என்ன கேட்டிருக்கேன் நேத்து? என்ன ட்வீட் பாண்டா போட்டிருக்கேன்? கிட்ட கேட்டீங்களா? நீ இந்த என்ன திட்டுவா ட்வீட் போட்டிருக்கேன்? நீ கேட்டீங்களா? பாண்டான்ல பிரசாந்தன்னு சொல்லு. என்ன என்ன ட்வீட் போட்டிருக்கேன் சொல்லு. ஏங்க அவர்கிட்ட மட்டும் நீங்க வந்து ஆசுக்கா போவீங்க. உங்ககிட்ட காசுக்கெல்லாம் ஸ்பீக்கர் இல்லையா? மட்டும் அதுல டைரக்டா தான் ட்வீட் போட்டிருக்கேன். என்னங்க அநியாயமா இருக்கு. ஏங்க ஆ? பல தடவை இந்த திட்டுறீங்க. ஸ்பேஸ்லயே திட்டினாதான் நான் அது ப்ரூவ் கேட்டிருக்கேன். பண்ணணுமா? ஏங்க ஒரு திமுக தானே ஒரு உதயநாடு. இதுனா அரசியல்ல ஏங்க நான் இப்போ என்னோட கருத்து நான் சொன்னேன். இது வந்து என்ன தப்பு இருக்கு? இது வந்து தவறு தப்பே இல்லைன்னு நீங்க சொல்லு தம்பி. நான் இங்க கண்டிப்பா பாரு, உன் கருத்து நீ சொல்றது நான் தப்பே சொல்லியே. நீ வந்து அது என்ன சொல்ற? கோச்சிக்கின்னு நீங்க வந்து இப்போ என்ன சொல்றீங்க? அண்ணாமலை திட்டுவா, வந்து எனக்கு திமுக திட்டுவா, இல்ல, நீ என்ன சொன்ன என்கிட்ட ஸ்டாலின் வந்து? திட்டுவா, இல்ல உயிரை தம்பி, திட்டுவான்றீங்க. இல்ல தம்பி, நீங்க நீ அண்ணாமலை தம்பி நான் ஒரு திட்ட நிமிஷம், மாட்டேன். நான் சொல்றது நான் கேளு எப்படி தம்பி. இரு தம்பி, நீ என்ன சொன்ன? நான் ஆனா அண்ணாமலை நீங்க மட்டும் ஃபாலோவருங்க. அண்ணாமலை ஃபாலோவர் இல்லை, நாங்களும் ஃபாலோவர் தான். அதுதான் நானும் நான் சொல்றேன். நீ கேட்கறோம், அண்ணாமலை கேள்வி ஃபாலோவரா கேட்கறோம். வருத்தப்பட்டல. நீ அண்ணாமலை ஃபாலோவரா வருத்தப்பட்ட. என்னங்க நான் அண்ணாமலை ரொம்ப வருத்ததான் சாஃப்டா பேசுற சொல்றோம். அப்படி? அது நீங்க வந்து அதுதான் பேசுறீங்க, இல்ல அண்ணாமலை அது ஒரு எனக்கு புரியுது, இதெல்லாம் எனக்கு இங்க இல்ல, புரிஞ்சது. இங்க வந்து இல்ல. எப்பா எனக்கு புரியுதுங்களா? புரிஞ்சது. இவர் அண்ணாமலை ஃபாலோவரா வருத்தப்பட்ட. நாங்க அண்ணாமலை வந்து களத்துல ஏறி வேலை செய்வோம்னே. ஆமாம்மா, அதை அண்ணாமலை ஃபாலோவரா, புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஆமாம்மா களத்துல வேலை செய்யற ஆள். நீ வந்து நீ வருத்தப்படுற. அண்ணாமலை பாருங்க வந்து நீங்க. ஏன் திமுக திட்டல, ஏன் டிவிகே திட்டலன்னு வருத்தப்பட்டல. அதனால நீ திட்டு தம்பி இல்ல அது அண்ணாமலை அப்படின்னு நான் சொன்னேன். வந்து நீ திட்ட திமுக மாட்டேன்றியே. இல்ல நான் கேட்கிறேன். திமுக திட்டு சொன்னார் அண்ணாமலை. நீ திட்டு, நீ உன்னை திட்டுவான்னு சொன்னாரா? நான் நீ எங்க தானப்பா அவர் திட்டணும்? திட்டலன்னு கேக்குற, நீ திட்டுன்றாரு. நான் திட்டல சொல்லுங்க. கேள்வி எங்க சரி டிவிக்கு சரி ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி பண்ணிருக்கு, கேஸ் போட்டுருக்காங்க. அது கேஸ் ஏன் போடணும் கேள்வி கேட்கணும்னு சொல்ல தமிழ் எந்த கருத்து? தமிழ் பல்ஸ் ஒரு சின்ன சாஃப்டா விஷயம். போடுறது வந்து தவறு அவர் தான் கேள்வி சொல்லணும். கேட்டாரு, அவர் கேள்வி கேட்கலன்னு புரியுதுங்களா? சொன்னீங்க. எல்லா நீங்க பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்ல இல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நீங்க இல்ல சொல்ற இல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைங்க. சாரி, ஒரு இதுதான் சின்ன வந்து விஷயம். வீட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போ கார்த்தி அவர் சொல்றத பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல தான் இல்ல எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கரெக்ட். சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணன் வந்து சொல்லிட்டோம். கார்த்தி தமிழ் வந்து சொல்றதா வந்து பத்துலாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு நாங்களாம் போயிடுறோம் வெளியே. இல்ல தமிழ் பல்ஸ் ஒரு சின்னது. நீங்க வந்து அண்ணாமலை கேள்வி கேட்கலன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 4-5 கேள்வி அவர் சொல்ற மாதிரி நீங்க ஒரு 4-5 கேள்வி டிஎம்கே மேல ஒரு கொஸ்டின் போடுங்களேன். ஜஸ்ட் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ். அவர் கேட்கல. நீங்க அண்ணாமலை ஃபாலோவர்ன்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க ஒரு 5 கேள்வி கேளுங்களேன் என்னன்னு. ஏங்க நீங்க வந்து கேட்டுதான் பேசுறீங்களா என்ன சொல்றது தெரியல. ஜனார்தன் சொல்லுங்க. டிவிகே கவர்மெண்ட் மேல வந்து கேள்வி கேட்கலன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சாஃப்டா போறது இல்ல டிவிகே 1.5 மாசம், டிவிகே 1.5 மாசமா 2 மாசமோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்க ஒரு 5 क्वेश्चंस கேளுங்க. இயர்லி 1 क्वेश्चन. கேसेस நாட் பீன் ஃபைல்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி பண்றாங்க. யூ ஷுட் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம வந்து கொண்டு வரும்போது we have to push கேஸ் ஃபைல் பண்ணுங்க. என்னங்க திருண்டு திமுக மேல தானே?
திருட்டு திமுக மேல கேஸ் ஃபைல் பண்ணல. அதனாலதான் அதுதான் குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க சொல்றீங்க. திமுக நான் மேல. சொன்னா யார் தவறு பண்ணாங்களோ அவங்க மேல வைங்கன்ற கேஸ் யாரோ வைங்கன்ற. தவறு பண்ணாங்கன்னா அப்புறம் 5 வருஷம் திமுக அது தானே ஏன் வச்சுட்டு நீங்க இருந்துச்சு. வைக்கலன்னு என்ன யாரோ ஏங்க தவறு பண்ணாங்க? ஏதோ ஏன் வைக்கல? சமாஜ்வாதி பார்ட்டி எங்க இருந்துச்சு? அதான் நான் என்னன்னு வந்து புரியல கேக்குறேன். எனக்கு. நான் என்ன தவறா என்ன கேட்டேன்? நான் வந்து திமுக சரி, சப்போர்ட் நீங்க பண்ணேன். நீங்க என்ன திமுக 5 கேள்வின்னு கேளுங்க அவங்க மேல. திமுகன்ற டிஎம்கே வார்த்தையே மேல. வரமாட்டேன் இந்த வாயில இருந்து. கேளுங்க, 4 தமிழ் கேள்வி பல் ப்ரோ, ஐயோ ப்ரோ ஒரே ப்ரோ நிமிஷம். எல்லா உதயநிதி கூட தம்பி ப்ரோ. பேசுறேங்க. நீங்க திருப்பி வந்து ஜனதா ப்ரோ நீங்க வந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்க ப்ரோ ப்ளீஸ். இல்ல நீங்க யூடியூப்ல யூடியூப்ல நீங்க தமிழ் பல் ப்ரோ, டிவிகேவை தான் ரெக்கார்டிங் கேட்டீங்க. ஒரே வேற நிமிஷம் இருங்க. நீங்க கேட்டீங்க டிவிகேவை. அது வந்து 1.5 மாசத்துல வந்திருக்காங்க. நான் டிவி கேல கேட்கல பிரதர். சரி அவனை விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை அண்ணன் வந்து சொல்லுங்க. இல்ல அவனை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். இல்ல ப்ரோ, என்னன்னா ஒரு லைக் கேக்குற இல்ல 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 கேள்வி இது எதனா தெளிவா இருந்ததுன்னா இது பரவாயில்ல. ஆக்சுவலா ஒரு ஹெல்த்தான விஷயம் தாங்க. முன்னாடிலாம் திமுக காரனுங்க வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு நிமித்தி வந்துருவானுங்க. அப்படியே ஸ்டாலின் போட்டோ, கருணாநிதி போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நாங்க யார் தெரியுமா, கொள்கையை குன்று, நாங்க அப்படி, நாங்க இப்படி, நாங்க தான் இந்தியாவே ஆட்டி படைக்கிறோம், எங்க கொள்கையை பார்த்து தான் வந்து கனடாவே நடுங்குறாங்க, எங்க ஸ்கீம் பார்த்தா அமெரிக்காவை அலறுது அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ திமுக காரனுங்க 2 மாசமா வந்து திமுக காரன்னு சொல்றதே அசிங்கப்பட்டு நிக்கிறானுங்க. நம்ம கலாச்சிருவோன்னு. அதனால அது வரைக்கும் திருட்டு நல்லதுதான். திமுகன்னு சொன்னா அபியூஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு பாண்டான்னு சொல்றது மட்டும் அபியூஸ் இல்லையா? அதுக்குன்னு தானப்பா கேள்வி கேட்டேன் நான் பிரசாந்த்னு சொல்லுங்க. இல்ல அதுதான். ப்ரோ அருண் எதுக்கு ப்ரோ திடீர்னு மாத்தினாங்க? சவுக்கு சொன்னாருன்னு மாத்திட்டாங்களா இல்ல நிஜமாலுமே எதனா லைக் எதனா பேக்ரவுண்ட் இருக்கா ப்ரோ அதுல? டிஜிபி அருணை மாத்துறாங்களே அது நியூஸ் தெரியுங்களா அது உங்களுக்கு? தெரியலைங்க. அந்த அளவுக்கு இன்டர்னல் நமக்கு தெரியாது. சவுக்கு நாளைக்கு ஒரு உருட்டு விட்டுவாரு. அதை பார்த்துக்கோங்க அப்படிங்களா? இல்ல அது உருட்டு விட்டுவார்னு இல்ல ப்ரோ. ஆனா அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில லைக் அங்க இப்போ 2 மாசத்துல மாத்தணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஏதோ ஒரு ரீசனால தானே மாத்திருக்கணும். லைக் அதுவும் லைக் அந்த இதுல இருந்துட்டு இப்போ ட்ரைனிங் அகாடமியோட சீஃபா மாத்திருக்காங்க சார். அது ரொம்ப கீழேல. அவ்வளோ மேல இருந்து டக்குன்னு அவ்வளோ டவுன்ஃபால் போறது. தெரியல நான். கார்த்தி ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். நேத்தியோ இவர் ஆராசக்கு என்னாச்சு? எதுக்கு இந்த கதா பின்னான்னு பேசுறாரு அசிங்கமா? அதுவும் விஜய் அவர் சிஎம் எப்பயுமே அப்படிதாங்க என்னைக்கு பேசுவாரு. இருக்காரு. எப்பயுமே அப்படிதாங்க பேசுவாரு. ஒரு எப்பவுமே ஒரு நார்மலா பேசியிருக்காரு. இல்ல இல்ல ரொம்ப எப்பயுமே அவர் அந்த மாதிரி அக்ரெசிவா தான் பேசுவாரு. அது லைக் இவ்வளவு மோசமாவா? அதுக்கும் இவன் முட்டாளு அப்படி இப்படி கண்ணா பின்னாடி பேசுறாரு. எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. அவரை தூக்கி போடணும் முதல்ல, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு கண்ணா பின்னான்னு. அவ்வளவு சாஃப்டாவா பேசிருக்காரு. அப்படிலாம் கிடையாதுங்க. அவரோட அவர்லாம் வந்து ஸ்டாலினே அப்படிதாங்க பேசுவாரு. அப்புறம் விஜய் பேச மாட்டாரா? இல்ல ஸ்டாலின் பின்னாடி போய் பேசினாரு. இது முன்னாடியே அதெல்லாம் என்னங்க இருக்கு? ஸ்டாலினே திமுகல வந்து ஸ்டாலினே பேசுற ஒரு ஆள் வந்து எதிர்கட்சியில இருக்க டிவி காரங்களை பேசுறதுல என்ன இருக்கு? பேசலாம். பேசுறதுக்கு எல்லாம் தகுதி இருக்கு அவருக்கு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ நேத்து இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த இதுல பரிதாபங்கள்ல சொல்லுவாங்கல்ல, 6 மாசத்துக்கு பரிதாபங்கள்ல ஒரு நிமிஷம், அந்த பரிதாபங்கள்ல கோபி பேசுவார்ல, ஏய் நீ யாருன்னு, நீ நான் அவனே அப்படித்தானே பேசுவேன், நீ பொத்திட்டு உட்கார்ற அப்படின்ற மாதிரி தான் ஆராஜா டீல் பண்ண. டேய் நான் ஸ்டாலினே அப்படித்தானே பேசுவேன், நீ போடாத பக்கம்ன்றவர் கேட்டா. கரெக்ட் தான். ப்ரோ அவர் அனிதா வந்து நேத்து 6 மாசத்துல இவரு திருச்சி சிவா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருவாரு அப்படின்னு சொன்னாருப்பா. கேட்டீங்களா? அப்படி சொல்லியிருக்காரா? கூட்டணி ஆமா, நாங்க 6 மாசத்துல ஸ்டாலின் சிஎம் ஆயிருவாரு. பிஜேபி இல்ல, பிஜேபி டிஎம்கே கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அவரு இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாரு நேத்து, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருவாரு திருச்சி சிவா. இல்லைங்க, பிஜேபிக்கும் டிஎம்கேயோட அலைன்ஸ் தேவை இருக்கு. சேம் டைம் டிஎம்கேக்கும், ஏன்னா இப்போ டிஎம்கே கிட்ட இருந்த கூட்டணி கட்சி எல்லாருமே டிவி கேட்டு போயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு கூட்டணியே இல்லை. எப்படி முட்டு கொடுக்கணும்னு தெரியாம நம்ம திமுக பத்திரிகையாளர்லாம் திணறாங்க. இல்ல அந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஏன்னா இப்ப டிஎம்கே ஆல்ரெடி டவுன் அண்ட் அண்டரா இருக்கு. இப்பதான் அவங்க எல்லா இடி கேஸையும் போட்டு உள்ள தூக்கி போடணும். அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு. இப்ப போய் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அது பிஜேபிக்கு பேக் ஃபயர் தான் ஆகும்.
அப்படிலாம் இல்ல சுனில். அப்படி இல்ல. இப்ப 2029 எலெக்ஷன்ல வந்து பிஎம் ஃபேஸே இல்லாம எப்படி கான்டெஸ்ட் பண்ண முடியும் டிஎம்கே இங்க? அது ஆல்ரெடி டிஎம்கே பிரச்சனை. பிஜேபி எது கவலை பண்ண அதை பத்தி? பிஜேபிக்கும் அவங்க எப்படி தனியா வந்து எடப்பாடி பழனிசாமி அலைன்ஸ் வச்சு நிக்க முடியும்? அவங்களோட சர்வைவல் வேணும்ல ப்ரோ. அவங்களுக்கும் ஏதோ ஒரு அலைன்ஸ் வேணும் இல்லைங்க. எடப்பாடி ஃபேஸ்ல வச்சுலாம் அவங்களாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் அலைன்ஸ் வேணும்ல. அப்ப பிஜேபி என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இது சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு 10 ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அதுதான் பிஜேபி முயற்சி பண்ணும். டிஎம்கேக்கும் அதுதான் சேஃப் சைடு. அப்படிலாம் ஒன்று நடக்குமா ப்ரோ? திமுக அதிமுக சேரும்போது இது நடக்காதா? என்னங்க அது? இவனுங்க அண்ணன் தம்பி ஏதோ சொல்லி முட்டு குத்துக்கலாம், ஓகே. அவனுங்க தான் இவனுக்கு திராவிடியனை வந்து அவனுக்கு மொத்தமா நாங்க எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் குழந்தை விஜய்னு பேசிட்டு திருமாவளவன் போய் விஜயோட சேர்ந்துட்டு இன்னைக்கு கூட்டணியில் இருக்காரு. இதெல்லாம் ஒரு மேட்ரா? இல்ல கார்த்தி, அது கூட ஏதாவது சப்பக்கட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டிஎம்கே பிஜேபி டைரக்டா போய் சேர்ந்தா 10 வருஷமா இந்த கத்துக்கிட்டு இப்ப போய் மோடி காலிலே விழுந்தா என்ன அர்த்தம்? அது எப்படி இவங்க அக்செப்ட் பண்றாங்க அதுவும் தெரியல. பட் எனிதிங் கேன் ஹேப்பன். ஏன்னா சிவசேனா அவங்கதான் ஆல்ரெடி சேர்ந்தவங்க தானங்க. ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் கூட்டணியில இருந்தாங்கல்ல. இல்லங்க, அப்பக்கும் இப்பக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எல்லாம் இப்படி எல்லாம் பேச மாட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி, பாசிசம், ஆர்எஸ்எஸ் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க டிஎம்கே. இப்பதான் இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறானுங்க லாஸ்ட் 10 வருஷமா. பட் ஆனா எனிதிங் கேன் ஹேப்பன். ஏன்னா சிவசேனா காங்கிரஸே சேர்ந்த போது இது சேரலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் அந்த இது மே 4th எலெக்ஷன் அதெல்லாம் 6 மாசத்துல மறந்துடுறாங்க ப்ரோ மக்கள். அது ஒன்று மே 4 எலெக்ஷன் அன்னைக்கு நான் ஒரு பாசிபிலிட்டி யோசிச்சேன், ஏடிஎம்கே டிஎம்கே வருமோ அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் ஏன் பண்ண போறானுங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க தேவையில்லன்னு விட்டோம். ஆனா அது அடுத்த நாள் இவன் பேபி வந்து சொல்றாரு பாருங்க, அல்லுட்டுருச்சு எனக்குலாம், என்னடா நடக்குது அப்படின்ட்டு. ஆனா ஃபியூச்சர்ல பிஜேபியோட கூட்டணி வைப்பாரா அண்ணாமலை? அண்ணாமலை டவுட் தான் நினைக்கிறேன். வெளில வந்த அப்புறமா அவங்க கூடயே போறதுன்றது வந்துட்டு லைக் அவரோட இது ஸ்டாண்டுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இருக்காது. எனக்கு என்னைக்குமே அவர் குறை சொன்னதே இல்லைல்ல பிஜேபி. பிஜேபி குறை சொன்னது இல்லை, ஆப்வியஸ்லியா அவர் குறை சொன்னது இல்லை. ஆனா அவர் தமிழ்நாட்டுல சர்வைவ் ஆனதுனாலே இப்போ வந்து 2026ங்க 2026 2029 எலெக்ஷன்ல கண்டிப்பா அவர் கூட்டணி வைக்க மாட்டாரு. 31ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 34 அதே 34 தான் தெரியும். தமிழ்நாட்டுல மட்டும் ப்ராப்பரான கூட்டணி இல்ல பிஜேபிக்கு யாருமே. ஆமா, அதனால இவரு இருப்பாரோ பி டீமா? அதாங்க அது இப்போதைக்கு கிடையாதுங்க. அடுத்த ஒரு 8 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபி எல்லா ஸ்டேட்லயும் பிடிச்சிட்டாங்க. அதனால வந்து இது ஒரு கால்குலேஷன் ஸ்கெட்சா இருக்குமோ? அப்படிலாம் கிடையாது. கேரளால மட்டும் எங்க பிடிச்சிட்டாங்க. கேரளால பஞ்சாப்லாம் அப்படிதான். பிஜேபி அப்படி பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் மூணா ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி தான் அவங்களுக்கு ரொம்ப கரெக்டான மூவ். அண்ணாமலைக்கு அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் வரும்னு அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார்ல. அதெல்லாம் மட்டும் நடந்தா கார்த்தி, ஆனா அதெல்லாம் மட்டும் நடந்ததுன்னா விஜய் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. அண்ணாமலைக்கு நல்ல சப்போர்ட் இருக்குங்க, அது அவருக்கும் தெரியும். இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸ் தானே, அது மட்டும் இல்லைங்க. அவர் அரசியல் வந்து அவ்வளோ 5 வருஷம் 2 வருஷம் இருக்குமா? அப்போ ஆமா 2021 தான் ஒரு தலைவர் ஆனாரு கட்சிக்கு. அதுல இருந்து 5 வருஷம் அவ்வளவுதான். ஆனா கார்த்தி ப்ரோ நீங்க சொன்னீங்களே இப்போ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்துச்சுன்னா, நம்ம சுனில் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ அது பேக் ஃபயர் ஈஸியா நமக்கு வந்து சாதகமாயிடாது. லைக் ஐ மீன் நமக்குன்ற பாருங்க டிவிக்கு சாதகமாக ஆயிடாது. ஏன்னா லைக் சொன்ன மாதிரியே அவனுங்க எல்லாம் ஒன்று சென்ட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடாதுல்ல. ப்ரோ இருக்கீங்களா? அது ஆகும், சாதகமாகவும் ஆகும். சேம் டைம்ல 3 வருஷம் டிவிக்கோட ஆட்சி இருக்கு. அதான் இது இருக்கு. பட் அது சொன்ன மாதிரியே அது அங்க போச்சுன்னா டிஎம்கேல இருக்கவங்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளில வர மாட்டாங்களா? அவங்களுக்கு கோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல, டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு 2 பேத்துக்கும். அது 2 சேரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 2019லயே வந்து ஆன்டி பிஜேபியோடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
அப்ப திருமாவோட தொகுதியில திருமா ஜெயிச்சதே வெறும் 3000 ஓட்டு தான். அப்போ வந்து தேனியில அவங்க ம் ஜெயிச்சிட்டாங்க ம் எம்பில. அது மாதிரி பிஜேபி என்ன கணக்கு போட்டோம்னா ஒரு 5ல இருந்து 10 ஜெயிச்சா கூட போதும். இவங்க 2 பேர் சேரும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு கிடைக்கும்ல அப்படின்னு தான் கணக்கு போடுவாங்க. இன்ஃபில்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்துருவாங்கன்றீங்களா? அதுதான் அவங்க டார்கெட்டா இருக்குங்க. ஏன்னா 15 வருஷம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு 5 வருஷம்ன்றது ரொம்ப டஃப் இல்ல. இப்ப அடுத்து 4வது எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இங்கிருந்து ஒரு எக்ஸ்ட்ரா வரது எந்த சீட் வந்தாலும் பெனிஃபிட் தானே. கரெக்ட் தான். பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த கோர் ஓட் பேங்க் வருது அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு இப்போ ஜென்ஜி போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஜென் ஆல்ஃபா வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த 2031 வந்துருவாங்களே. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கான இதுவும் ஏறும்ல டிவிக்கு. அதையும் நம்ம பார்க்கணும்ல. ப்ரோ விஜய் வந்து ஆக்டரா வந்து ஜெயிச்சிட்டாரு ஓகேங்களா. அரசியல்வாதே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்காரு. இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அதாங்க அப்புறம் அதுக்கு தெரியும். 3 வருஷம் டிவிக்கோட கவர்மெண்ட்டும் இருக்குல்ல 3 வருஷம். அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும். கரெக்ட் தான். அது கோர் ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்கல்ல. இப்ப ராம்பாலா தான் இருக்காருல்ல. நாளைக்கு வந்து ராம்பாலா டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு பேசுவாரு. அந்த மாதிரி இல்லைங்க, அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஆமா விஜய் வந்து எங்க எம்எல்ஏ எல்லாம் வாங்கினாரு, நாங்க வந்து மோடி ஆதரிச்சு நாங்க டிஎம் கூட சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்கல்ல. அப்படி நடந்திருக்கு, நிறைய ஸ்டேட்ல நடந்திருக்கு. மகாராஷ்டிரா நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு. சொல்ற மாதிரி காங்கிரஸ் சுனில், நான் விட்டு விட்டு கேக்குதுண்ணா உங்களை நீங்க பேசினது. அவ்வளோ ஏங்க இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. 1998 வந்து பிஜேபியும் ஜெயலலிதாவும் அலைன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயலலிதா வந்து திமுக ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப கேக்குறாங்க. வாஜ்பாய் கலைக்கல அப்படின்னா கவர்மெண்ட் 13 நாள் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு 13 நாள் வாபஸ் ஆகிட்டாங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்து அங்க கலைஞ்சிருச்சு. அப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் 99ல கலைஞரும் பிஜேபி சேர்ந்துட்டாங்க, திமுகவும் பிஜேபி சேர்ந்துட்டாங்க. அந்த எலெக்ஷன்ல டிஎம்கே பிஜேபி தான் வின் பண்ணிச்சுங்க ஒரே வருஷத்துல. அதனால இந்த ஐடியாலஜி சேரவே மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க, வாய்ப்பு இருக்கு. நான் இந்த அந்த முருகரோட ஸ்டாண்ட் என்னன்னா உங்களுக்கு நீங்க என்னன்னா சொல்றீங்க? இது தமிழ் முருகன் படம் எடுப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அது ஏல பண்ணி போட்டிருக்காங்க அப்புறமா. அவர் புக்கும் பார்த்தேன். லைக் அது நான் அவங்க சொன்னதுக்கப்புறமா அது ஃபுல்லாக பார்த்தேன். இட்ஸ் லைக் அது கொஷினர் மாதிரியே இருக்குது, இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே, பட் ஆனால் அவங்க அந்த சைடில் பண்ணுறதுலாம் வந்துட்டு பெரிய ப்ரொடக்ஷன். இவங்க எப்படி அது பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸ்லி ஒன்றும் புரியலை. அவங்களுக்கு போட்டியாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு சும்மா ஆரம்பித்த மாதிரி தானே இருக்குது. இது சூட்டில் ஏதோ ஒன்று ஆரம்பித்து விட்டுருவோம், அப்புறமா அதுதான் இருக்கிற பெரிய அந்த நல்ல காம்போ வெற்றிமாறன் தனுஷ், இப்போ இருக்கிற ஸ்பார்க்கு சாய பேங்கர், அங்கே பார்த்தோன்னா அது வேற ஆரம்பிச்சிருக்காங்க. முருகர் வந்து தமிழ் கடவுள் சொல்றீங்கல்ல, ஓகே ரைட்டு. தமிழ் கடவுள் இங்க தமிழ்நாட்டிலாம் பிறக்கணும்னு எதா இருக்கா இந்த சட்டம்? இப்போ முருகர் பிறந்த காலமே உங்களுக்கு தெரியாது, அப்போ தமிழ்நாடே கிடையாது. அப்போ நீங்கள் தமிழன் வந்து உலகம் ஃபுல்லா இருந்தான், தமிழன் வந்து இந்தியா ஃபுல்லா இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அங்கே ஒரு தமிழ் பிறந்திருக்க கூடாதா? இல்லைண்ணா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைக் இப்போது அந்த புக்கில் மென்ஷன் பண்ணுறதே வந்துட்டு அவர் தமிழ்நாட்டை பற்றியே மென்ஷன் பண்ணல. குமரிகண்டம்ன்ற ஒரு மொத்தமாக ஆண்டவர் தான் வந்துட்டு முருகர்ன்ற மாதிரி அவர் அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. ஏன் நம்ம அதெல்லாம் வந்து எடுக்கிறோன்னா அவர் வந்து பழைய புக்ஸோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் அந்த இதில் எழுதியிருக்காருன்றது. ஸோ நம்ம இப்போதைக்கு இருக்கிறதே வந்து பழைய புக்ஸோட ரெஃபரன்ஸ் என்னென்னா ஹிஸ்ட்ரி தஸ் ஹேப்பன்ட், அவ்வளோதான் அதோட மீனிங்ஸு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க நார்த்துன்றது வந்து சொல்றது வந்து தப்பு தானே? ஏங்க அவர் கார்த்தி சொல்ற மாதிரி நார்த் சவுத் இப்பதான் டிவைட் ஆயிருக்கு. அப்ப எல்லாம் ஒரே கண்ட்ரியா இருந்திருக்கும், யாருக்கு தெரியும்? அது ஒரு லைக் நார்த்ங்கிறது இட்ஸ் லைக் இதுதானே சைடு. புரிஞ்சுக்கணும். புறநானூறு அகநானூறுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா குமரிகண்டத்தை ஆண்டவர் முருகர்னாங்க. அவர் இந்தியா சைடுன்றதே இல்லை. குமரிகண்டம் அங்கெல்லாம் முருகர் எங்க, அதுல எங்க இருக்கு முருகர் எங்க பிறந்தாரு? இல்லைண்ணா, இல்லை அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் பிறந்தது வளர்ந்தது ஆண்டது எல்லாமே குமரிகண்டத்தை மொத்தமாக அவர் தான் பண்ணாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை இருக்குண்ணா, அது அந்த புக்லேயும் அதான் சொல்லியிருக்காங்க. அதை ரெஃபரன்ஸை பார்த்து தான் நான் திருப்பி அதில் போய் பார்த்தேன். இல்லை
ஏங்க அவங்க நிறைய அவங்க நிறைய கொடுத்த ப்ரோ ரெஃபரன்ஸை விட சிம்பிள் ப்ரோ, நீங்க காசி ராமேஸ்வரம். நீங்க லேட்டஸ்டா பொலிடாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஓல்டஸ்ட் இதுல இருந்து ஈவன் தமிழ் இதுல இருந்து இத்தனை இது வந்து இமயத்துல பிறந்தாருன்ற லெவல்ல இருந்து எடுத்து ரெஃபரன்ஸோட அந்த காலத்திலேயே எதிர்க்கிறது வந்திருக்கு. இட் இஸ் நாட் தட் தமிழ் கார்த்திக் கேட்ட மாதிரி அவர் அங்க பிறந்திருக்கூடாது அண்ட் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இந்தியா, தமிழனே அங்க இருந்திருக்கூடாதான்னு தான் கொஸ்டின். அவர் நான் தமிழ் இதுன்னு பிரிக்கல, அவர் அப்படியே இருந்திருக்கூடாதா, அவ்வளவுதான். பிறந்திருக்கலாம்ல, என்ன இருக்கு? பட் இந்த மாதிரி அப்புறம் எனக்கு எனக்கு இல்ல இங்க என்னன்னா எனக்கு இன்னொன்னு இருக்கு. சொல்லுங்க. வெற்றிமாறன் இப்ப எடுக்கிறாருன்னா எனக்கெல்லாம் பெரிய டவுட் இருக்கு. அவருக்குலாம் அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட். அவர் எவ்வளவு தூரம் எமோஷனலா எடுப்பாருன்னே தெரியாது. அவர் எம்பையரா எடுக்கலாம். முருகன் கடவுளே இல்ல, ஜஸ்ட் நார்மல் ஹியூமன் சொல்லிடுவாரு. எக்ஸாக்ட்லி அந்த மாடல்ல தான் எடுப்பாங்க. எனிதிங் கேன் ஹேப்பன். அதனால நீங்க வந்து ரொம்ப எல்லாம் நம்ப முடியாது. அந்த படத்தை அவங்க எடுக்கிறதே வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவங்க முருகனை வந்து அதுல கடவுள்ன்றதே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. அந்த புக்ல அவர் எடுக்கிறது வந்து அந்த புக்கோட ரெஃபரன்ஸ் வச்சு, ஓகேங்களா? நீங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க என்ன வேணா அந்த புக்ல என்ன வேணா இருக்கலாம், பட் பீப்புள் என்ன பிலீவ் பண்றாங்க? எண்ட் ஆஃப் த டே நம்ம கடவுளா தான் பண்றோம். பீப்புள் பிலீவ் பண்றது கடவுளா தான் பிலீவ் பண்றாங்க. நீங்க வந்து அவன் ஒருத்தர் எடுக்கிறாங்கிறதுக்கு அவங்க ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லல. ஃப்ரம் நார்த் வொர்ஷிப்ட் இன் சவுத் அப்படிதான் சொல்றாங்க. இன்னொன்னு அந்த புக்ல வந்து முருகனை கடலாவே போர்ட்ரேட், அதுதான் சொல்றேன், மனிதனா ஒரு இது வந்து மன்னரா தான் போர்ட்ரேட் பண்றாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆகும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவுமதி புக்கை எடுத்துக்கிட்டு ஏதோ 1-2 வந்து பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து தேவையில்லாத குட்டை குழப்பத்தை நிக்கிறாங்க. முருகனை கடலாவே காட்டல அதுல. இல்லைண்ணா அவங்க அதில் அவர் சொல்கிற வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக் இப்போ கடவுளாக பண்ணுறோம். அது எப்படின்னா ஒரு மன்னர் ஒரு கடவுளுக்கான இது என்ன இருக்குமோ அதெல்லாம் இருந்தார். அதனால தான் நம்ம அவரை வந்து கடவுளாக வழிபடுறோன்றது அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது இருக்கோ இல்லையோன்றது அது செகண்டரி. ஏன்னா நம்ம இப்போது முருகரை வந்து போர்க்கடவுளாக புகழ்ந்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு போர் வீரராக அப்போ நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு நீங்கள் இது இலக்கியத்தை படிக்கிறப்பவும் வெற்றிவேல் வீரவேல் தான் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு சிவாய நம்ம அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, எந்த போருக்கு போகிறதா இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு போர்க்கடவுளாக அவங்க கும்பிட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய வீரர் அப்படின்றத நம்பினாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் அவங்க வந்து மன்னராக காமிக்கிறதுன்றது வந்து அது செகண்டரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க இல்ல இப்ப இந்த கல்ல செகண்டரியில இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுங்கிறத வந்து அவர் கடவுளே கிடையாது அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் இது, சரிங்களா? செகண்டரிங்கிறது அது எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க இன்னும் கடவுள்ன்றதுக்கு அவர் நம்புதுல நம்ம கூட இருந்தாருன்றத அவர் பிறந்தாரு ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு 2-3 டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டு இல்ல உங்களுக்கு இன்னொன்னு புரியுமா? இப்போ மன்னரா அவங்க வந்து இருந்தாங்கன்னா ஓகே, அப்ப நம்ம கூட வாழ்ந்தவர் தானே, அப்ப நம்ம மண்ணில் இருந்தவர் தானே, அவர் நம்ம ஏன் கொண்டாடக்கூடாதுன்றது தான் எல்லாரும் நினைப்பாங்க. உங்களுக்கு அதுதான் இப்போ இங்க இருக்கிறது. இப்போ நீங்க சொல்ற இப்போ மன்னர்னா ராஜராஜ சோழனும் மன்னர் தான். அவரை நீங்க கடவுளா கொண்டாடுறீங்களா? கிடையாது இல்ல. ஏன்னா சோ இட்ஸ் நாட் லைக் தட். அதெல்லாம் யாரும் ப்ரூஃப் எல்லாம் அப்படிலாம் சொல்லல. அவர் வந்து he was a king, அதுக்கப்புறம் he became a god அப்படி ஏதோ இவங்கள மாதிரி ஆளுங்க அப்படி கிடையாது. பீப்புள் எடுத்து வந்து சுனில் கேட்கல. சுனில் நீங்க பேசுறது விட்டு கேக்குதுண்ணா. இப்போ என்ன நீங்க சொல்றது வந்துட்டு இந்த மாதிரி சொல்றீங்க, ஓகே ஃபைன். நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லணும்னா, இவங்க வந்துட்டு இப்போ ராஜராஜ சோழன் வந்துட்டு நீங்க ஏன் அப்ப கடவுளா கும்பிடலன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா அவரையும் வழிபடுறவங்க இருக்காங்க. இப்போ நம்மளோட நம்பிக்கை தான் வந்து நம்ம இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஏன் அது இந்த அளவுக்கு சில இதெல்லாம் மூட நம்பிக்கையாவே இருக்குது. இல்ல டாக்டர் சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. டாக்டர் ஹெச்ஆர் முருகர் எங்க பிறந்தாருன்றதுக்கான டேட்டா வந்து இவங்க நீங்க சொல்ற எந்த இதுலயுமே கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவே பாத்தீங்கன்னா இமயமலையில பிறந்ததுதான் இருக்கு. அது ஜெனரேட் பண்றதும் அவங்க தான். அது சமஸ்கிருதத்துல பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. அதுதான் இங்க தமிழ்நாடுலாம் எங்க தமிழ்நாடு. ஆமாங்க, நீங்க அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குங்க. நீங்க தமிழ்நாடு வந்ததுல இருந்து நீங்க தமிழ்நாடு இந்த திண்டிவனத்துக்கு இந்த பக்கம், கும்மிடிப்பூண்டிக்கு இந்த பக்கம், கன்னியாகுமரிக்கு இந்த பக்கம் நீ பேசிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. நீங்க விட்டு பாத்தீங்கன்னா சபரிமலையில அது பிறந்தாரு ஐயப்பன், அவர் மலையாளி அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க போல. அது கிடையாதுங்க. அவங்க எல்லாம் பிறக்கும் போது இங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ஸ்டேட்டு இந்த இதெல்லாம் கிடையாது.
அப்படின்போது அவரு இங்க தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலயும் பரவி வாழ்ந்தாங்கன்னு தான் நீங்க வச்சிருக்கீங்க. அப்படின்போது அவர் அங்க பொறந்தது பிரச்சனையே கிடையாது. ஜெயலலிதா வந்து க பெங்களூர்ல பொறந்தாங்க. ம். அவங்க தமிழர் தானே. அவங்க ஆரிஜின் தமிழ் தானே. ஸ்ரீரங்கம் தானே. சரி, அப்புறம் ஏன்னா அப்படிதான் தமிழ்நாட்டுல தான் பார்க்கணும். 6 படை வீடு இருக்குண்ணா. வேற எங்கேயும் அந்த மாதிரி இல்லையா? ஏன்னா அது அதுதான் அவங்களும் வச்சிருக்காங்களே. எங்க மேல அதான் சொல்லியிருக்காங்களே. நார்த்ல எங்கண்ணா இருக்கு அந்த மாதிரி முருகருக்கு தனியா? இல்லங்க, அவங்க சொன்னதே பார்ன் இன் நார்த், ம். லிவ்ட் இன் சவுத் ஆர் இது இன் சவுத்ன்னு தானே சொல்றாங்க. அவங்க தப்பாவே சொல்லலையே. நான் அந்த பார்ன் இன் நார்த்ன்ற அந்த ஸ்டோரி நரேட்டிவே அவங்க சன்ஸ்கிரிட்ல வந்துட்டு அது ஆரம்பிச்சது தான். இத்தனை வருஷமா இது இல்லைண்ணே. அவ்வளவுதான். இமாலயஸ் தான். என்னன்னா அதுதான் அவரு சொல்றேன். சிவனுடைய ஊர் என்ன சொல்றீங்க? இமயமலை தான் சொல்லுவீங்களா? கைலாயம் சொல்லுவீங்கல்ல. சிவனோட மகன் தான் முருகர்னு சொல்றீங்கல்ல. அப்ப அவர் அங்க பிறந்தாரு. அவர் வந்து இந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு பிறந்ததுனால இந்த 6 இது இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமாமா. அதனால அவரோட கோயில்கள் இங்க இருக்கு. அவர் அங்க பொறந்தாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்தாரு. இங்க தான் வழிபட்டாங்க அப்படின்றது இருக்கே தவிர, அவர் தமிழ் தான். தமிழ் கடவுள் தான். அப்படியே அங்க பொறந்ததுனாலயே அவர் சேட்டாக்கல யாரும் இங்க. ஆனா அது அது புரியுதா அது ஒரு உங்களுக்கு? இன்னொரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அது எனக்கு அது சின்ன பிள்ளைத்தனமா இருந்துச்சு. அதுதான் நீங்க இந்த வார்த்தையை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது தான் இங்க பிரச்சனை இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அப்படி எப்படி படம் எடுக்கிறாங்கன்றது பார்க்கணும்ல. பார்க்காமலே வந்து ஆவுன்னு கத்தக்கூடாதுல்ல. ஆனா அவங்க எப்படி படம் எடுக்கிறாங்கன்றதுலயும் இதுல இருக்கு. நான் இப்போ நீங்க இல்ல சொல்றீங்க அது அது ஒரு சின்ன ஃபிக்ஷன் சிம்பிள் அந்த கேப்ஷன். ஃபிக்ஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. அது ஆமா ஆப்வியஸ்லி இருக்காது. ஆனா இதுல இருந்து இன்னொன்னு இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்றது இப்போ இதுல இருக்கு. இப்போ நம்ம சிம்பிளா அது பார்ன் இன் நார்த்ன்னு முடிக்கிறோம். ஆனா அவங்க அது எந்த விதத்துல எடுக்கிறாங்க? ஏன்னா ஏதேதோ இருக்கு அதுல. டிஎன்ஏ மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். ஏதேதோ பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஒரே ஒரு போஸ்டரை வச்சு எப்படிங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல நீங்க அந்த போஸ்டர் நீங்க போய் எனக்கு புரியல. பாத்தீங்களா? அந்த வேல் வந்து அந்த டிஎன்ஏல ஃபார்ம் ஆயிட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் அது வந்து என்ன சிம்பாலிக்கா சொல்றாங்கன்னா சிவனோட சிவனோட டிஎன்ஏ மாதிரி டிஎன்ஏ. சொல்றாங்க. அதுதான் லைக் அது நமக்கு தெரியாது. அங்க என்ன பண்றாங்க, என்ன கதை மாறும், என்ன பண்ண நீங்க போறாங்க. திருவிளையாடல் படம் எல்லாம் பார்க்கவே இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அதுல வந்துட்டு மேல நார்த்ல தான் இருக்காரு. அந்த இமயமலத்துல தான் காமிக்கிறாங்க அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்ல காமிக்கவே இல்லை. நீங்க சிவாஜி படம் திருவிழாடல் படமா ஏதோ ஒண்ணு ஆமா பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். பழைய தெரியும். படம், தமிழ் படம். ஆமா பாத்துருக்கேன். அதுல என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு பாட்டு ஒண்ணு வருமே. அதுல அந்த பாட்டுல என்ன சொல்லிருப்பாங்க? தமிழ்நாட்டுல பிறந்தாருன்னு முருகன் சொல்லிருப்பாங்களா, இல்ல இமயமலையிலேருந்து வந்தாருன்னு சொல்லிருப்பாங்களா? ஹிமாலயத்துல இருந்து? எந்த பாட்டு சொல்றீங்க? அவ்வை பாடின பாட்டா இல்ல எந்த பாட்டு? இல்ல நான் படத்துல எப்ப எந்த பாட்டை சொல்றீங்க நீங்க? திரும்ப தான் பாத்துட்டு வர்றேன். இது சிவாஜி நடிச்சிருப்பாப்ல. இந்த நீங்க எந்த படத்தை சொல்றீங்கன்னு தெரியுது. நீங்க எந்த பாட்டை மீன் பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதனால தான் கேட்குறேன். லைக் இது இப்போ இவங்கெல்லாம் வந்து திடீர்னு நடுவில் இப்போ இந்த இப்போ சும்மா ட்விட்டர்ல பூம் ஆகிறதுலாம் வந்து இந்த திடீர்னு முருகர் வந்துட்டு புகழ்றவங்க மேக்ஸிமம். நீங்க 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 ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்க. வெற்றிமாறன் எப்படி எடுக்க போறாருன்னா, முருகன் தான் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் எடுப்பாரு. நான் சத்தியமா அவரை நம்பியே இல்ல. அவர் எப்படி எடுப்பாருன்னா, முருகர் தான் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட்னு எடுப்பாரு. நீங்க எல்லாம் ஆனா எழுதி கண்டிப்பா அந்த படம் டாப் ஆயிடும்ண்ணே. அந்த படம் டவுட் தான். திரும்ப சொல்லிடுறேன். வெற்றிமாறன் எடுக்க போறது முருகன் வந்து கடவுளே கிடையாது, அவர் மன்னர்ன்றதை வச்சுதான் அப்படின்னு தான் இல்ல எடுக்க போறாரு. சரிங்களா? வெற்றிமாறன் வந்து முருகனா கடவுளெல்லாம் எடுக்க போறது கிடையாது. சரிங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழ் முருகன் தமிழ் கடவுள்னு எடுத்துருவாருன்னு. அது கிடையாது. சப்போஸ் எடுத்தா அப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்க. 1 வருஷம் கேட்டாலும் 2 வருஷம் கேட்டாலும். நானே சொல்றேன் அவங்க எடுக்க மாட்டாங்கன்ட்டு. அதான் எனக்கு வந்து அந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. இவங்க வந்துட்டு லைக் அப்படியே அவங்களே மொத்தமா இப்போ இன்னொன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவர் தமிழ் கடவுள் இல்ல, இந்து கடவுள் அவரு அப்படின்னு சும்மா சிம்பிளா முடிச்சிடுறாங்க. நீங்க தமிழ்னு சொல்லக்கூடாது அவரு அப்படின்றாங்க. அதெல்லாம் அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதுக்கு என்ன ஸ்டாண்ட் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் பேசுனீங்களே எல்லாரும். சிம்பிளா அவங்க அந்த மாதிரி எடுத்துறாங்க. யாருமே சொல்லல. நான் ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து காமிக்கிறேன். நான் ஒருத்தன் ஏதோ தோனின்னு என்ன ஸ்கிரீன்ஷாட்? யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு கமெண்ட்ல வந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் வந்து என்ன சொல்றான்னா, இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு பெரிய இதுல ஒரு சிலர் சொல்றது அப்படிலாம் 1008 கமெண்ட் எல்லாரும் போடணும் செய்வாங்க. அதுக்கு என்ன அது முடியும்? வந்துட்டு இதுல அண்ணா கோசம் பேசுறான் அவன். என்னங்க நீங்க இப்போ நீங்க மனுஷனே இல்ல அப்படின்னு ஒருத்த கமெண்ட் போட்டான் அப்படின்றதுக்காக நீங்க என்ன சந்தேகம் பண்ணுவீங்க? என்னங்க நான் என்ன கண்ணு காது மூக்கு கை கால்லாம் இருக்கு என்ன மனுஷன் எல்லாம் சொல்றேன். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த ஸ்பேஸ் வந்து கடவுளுக்கான ஸ்பேஸா மாறும் போல. நீங்க கடவுள்ன்ற இதே இல்லைங்க. என்ன நான் ஒண்ணு புரிஞ்சுக்கல. நீங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த வந்து இல்ல அவர் பாண்ட் அவங்க உரிமை கொண்டாடியே சில இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறாங்க. உரிமையெல்லாம் கொண்டாடல டாக்டர். நீங்க சொல்லுங்களேன் எங்க பிறந்தாருன்னு. அதான் அதுக்கு ப்ரூஃப் இல்லைனா அதை அப்படியே அவங்களும் கிளைம் பண்ணக்கூடாதுல்ல. அப்படியே சும்மா இது
பொதுவா சொல்லக்கூடாதுல்ல அப்படி. யாரு கிளைம் பண்ணக்கூடாது? அவங்க பார்ன் இன் நார்த்னா ப்ரூஃப் அப்படி எப்படி இருக்கு சொல்லிடலாம்? சரி நீங்க சொல்றீங்க. இருக்கு இல்ல யாரு இருக்கு கிளைம் ப்ரூஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? இருக்கிற ப்ரூஃப்ல அவர் இமயமலையில பிறந்தாருன்னு தான் இருக்கு. அது தெரியல. நான் எனக்கு இல்ல எனக்கு அவங்க எனக்குமே கிளைம் பண்ணக்கூடாதுன்னா தெரியாதுங்க. யாரு நான் கிளைம் இல்ல பண்ணக்கூடாது? பார்ன் இன் இல்லைங்க, நார்த்னா நான் அவங்க அதை அப்படி. கிளைமும் பண்ணலைங்க. அவங்க இங்க பாருங்க, அவங்க இமயமலையில பிறந்தாருன்னு தான் இருக்கு. ஓகேவா? அப்படி பிறந்திருந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்றேன் நானு. ஏன் அவர் தமிழ்ல தாங்க பிறக்க கூடாதான்னு கேட்குறேன். அங்க நீங்க தமிழர்கள் தான் உலகம் ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னும் போது இமயமலையில் இருந்திருக்க மாட்டாங்களா? மலேசியால இருக்காரு முருகன், எப்படி இருக்காரு? இல்ல எல்லா இடத்துலயுமே இருந்திருக்க முடியும்ல அது தமிழர்கள். அப்ப ஆமா அங்க ஒரு இந்த பிறந்திருக்க இப்ப கூட இப்போ ஏதோ தாய்லாந்துல சிவன் கண்டுபிடிச்சாங்க something. ஆமா. ஆமா சிவனுடைய இடம் வந்து இமயமலைன்னு சொல்லும்போது அவரோட பையன் சொல்றீங்க அப்படின்னா அவர் அங்க பிறந்திருக்கல, தப்பு இல்லையா? அவர் இவரு தமிழ் கடவுளா இருக்கிற இருந்துட்டு போலாமே. இல்ல இன்னொன்னு முருகர் கதையிலே அவர் வந்து உலகத்தையே சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து மயில் வாகனத்துல சுத்தி உலகத்தையே சுத்தி வந்தா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிருக்காங்க. சரியா? அப்படிங்கும்போது இமயமலையில சொல்லிட்டாங்கன்ட்டு வந்து இது பண்றதெல்லாம் இது கிடையாது. அவர் இது அது சுத்துனது எதுக்காக? பழத்துக்காக. இருங்க. விநாயகர் வந்து அவங்க அப்பா அம்மா சுத்தி அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லி அதே ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து அப்படி உலகத்தையே சுத்தினவர் வந்து இமாலயில பிறந்திருக்க மாட்டாரா? நம்ம ஒரு நம்பிக்கையில இருக்கிறவங்க. இதெல்லாம் லாஜிக்கோட பேசுறீங்களாண்ணா? இல்ல லாஜிக்கல் இது ஒரு நம்பிக்கைப்பா. லாஜிக் இல்ல. அதேதாண்ணா இதுதான் நான் நம்பிக்கை. இதே ஓகேங்களா? தான் இங்கேயும் சொல்றேன். இல்ல அது ஒரு நம்பிக்கை. அவர் இங்கதான் இருந்தாரு அப்படின்ட்டு. அவ்வளவுதான் நானும் சொல்றேன். நீங்க சொல்றீங்களே அங்க இருக்கிறது தான் அங்க அவங்க வளர்ந்தது தான் நம்பிக்கை அப்படின்றாங்கண்ணா. அதே தானே இங்கேயும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். லைக் அது இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து வழிபடுறோம்னா அது இத்தனை காலமா நம்பிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதானே தவிர அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணணும்னா கஷ்டம் தான். ஆனா சொன்ன மாதிரி நீங்க சரி, சொன்ன இது மாதிரி எப்படி அது தெரியுமா? பார்ன் இது நிறைய இடத்துல இருக்கு. இது இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆ. சீமான் வந்து கிருஷ்ணரை மாயோன்னு பாரு, ஆனா மகாபாரதம் பொய்யும் பாரு. அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறதெல்லாம் இப்போ. அது நான் அதுதான் நான் லைக் இது ரொம்ப அது டீப்பா போனாலும் இல்ல கஷ்டம் தான். நான் அது மாதிரி உங்களை சொல்லல. இந்த மாதிரி பேசுற ஆளுங்க எல்லாரையும் சொல்றேன். இப்படிதான் கான்ட்ரடிக்ஷனா பேசுவாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி. நக்கீரர் தமிழ் புலவர்பாங்க, ஆனா நக்கீரர் சொல்றதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓ ஒண்ணு நீ தமிழ் புலவர்னு ஒத்துக்கிற, அப்புறம் அந்த ஆள் சொல்றதை ஒத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரிதான் இருக்குது.